கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ പരിശുദ്ധ നാമം മഹത്വീകരിക്കപ്പെടുമാറാകട്ടെ. இப்படிப்பட்ட இந்த கடைசி நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய கவனத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த 3 வசனங்களுக்கு நேராக திருப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ഇങ്ങനെയുള്ളതായ ഈ അന്ത്യസമയത്ത് നമ്മുടെ ധ്യാനത്തിനായി നമ്മുടെ ശ്രദ്ധയെ കൊരിന്ത്യർക്ക് എഴുതിയ 2-ാം ലേഖനം 5-ാം അധ്യായത്തിന്റെ 4, 5, 6 വാക്യങ്ങളിലേക്ക് തിരിക്കുവാൻ ദയവായി അഭ്യർത്ഥിക്കുന്നു. ഉരുവാനെല്ലാം മർത്യമായത് ജീവനാൽ നീങ്ങിപ്പോകേണ്ടതിന് മീതെ ഉടുപ്പാൻ ഇച്ഛിക്കയാൽ ഞങ്ങൾ ഈ കൂടാരത്തിൽ ഇരിക്കുന്നിടത്തോളം ഭാരപ്പെട്ട് ഞരങ്ങുന്നു. അതിനായി ഞങ്ങളെ ഒരുക്കിയത് ആത്മാവിനെ അച്ചാരമായി തന്നിരിക്കുന്ന ദൈവം തന്നെ. ആകയാൽ ഞങ്ങൾ എല്ലായ്പ്പോഴും ധൈര്യപ്പെട്ടും ശരീരത്തിൽ വസിക്കുമ്പോൾ ഒക്കെയും കർത്താവിനോട് അകന്ന് പരദേശികളായിരിക്കുന്നു എന്നറിയുന്നു. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த வேத வசனத்தில் ஒரு தேவனுடைய மனிதன் எதற்காக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. ഒരു ദൈവപുരുഷൻ എന്തിനാണ് ഈ ഭൂമിയിൽ താനായിരിക്കുന്നത് എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ഈ തിരുവചനങ്ങൾ വളരെ വ്യക്തമായി നമുക്ക് ചൂണ്ടിക്കാണിച്ചു തരുന്നു. ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் மனிதன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. ദൈവം ഓരോ മനുഷ്യനെയും ഈ ഭൂമിയിൽ ഏത് ഉദ്ദേശത്തോടു കൂടിയാണ് വെച്ചിരിക്കുന്നത് എന്നുള്ളതിനെ കുറിച്ച് ഈ തിരുവചനങ്ങൾ നമുക്ക് വളരെ വ്യക്തമായ അറിവ് തരുന്നു. 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக நாம் இந்த போர்வையை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். 4-ാം വാക്യത്തിൽ മരണം ജീവനാൽ നീങ്ങി പോകേണ്ടതിന് നാം ഈ പുതപ്പ് മീതെ ഉടുത്തിരിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இந்த சரீரத்தை ஒரு போர்வை என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. ബൈബിൾ ഈ ശരീരത്തെ ഒരു പുതപ്പെന്നത്രേ നമ്മോട് പറയുന്നത്. இந்த சரீரத்தில் இருக்கிறதான நாம் அநேக பாரங்களோடு இந்த பூமியிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ഈ ശരീരത്തിലായിരിക്കുന്ന നാം അനവധിയായ ഭാരങ്ങളോടുകൂടി ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചു പോരുന്നു. எந்த நிலவரத்தில் இருக்கிற மனிதனுக்கும் அவனவனுடைய நிலவரங்களுக்கு ஏற்றதான பாரங்கள், பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் அவனுக்கு காணப்படுகிறது. ഏത് നിലവാരത്തിലുള്ള മനുഷ്യനുമായിക്കൊള്ളട്ടെ അതാത് നിലവാരത്തിന് അനുസൃതമായ പ്രശ്നങ്ങളും വ്യാകുലങ്ങളും ഭാരങ്ങളും ദുഃഖങ്ങളും മനുഷ്യന് ഉണ്ട്. பாரங்கள், பிரச்சனைகள் இல்லாத மனிதனே இந்த பூமியில் கிடையாது. ഭാരങ്ങൾ പ്രശ്നങ്ങൾ ഒന്നുമില്ലാത്ത ഒരു മനുഷ്യൻ പോലും ഭൂമിയിൽ ഇല്ല. பக்தன் யோபு சொல்லும் பொழுது அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனிதன் வருத்தத்தை அனுபவிக்க, துன்பத்தை அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று தெளிவாக சொல்லுகிறார். ഭക്തനായ ഇയ്യോബ് വളരെ വ്യക്തമായി പ്രകാരം പറയുന്നു, തീപ്പൊരി ഉയരെ പറക്കും പോലെ മനുഷ്യൻ കഷ്ടതയ്ക്കായി ജനിച്ചിരിക്കുന്നു. கஷ்டங்கள், பாரங்கள், பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த சூரியனுக்கு கீழ் எங்கும் கிடையாது. കഷ്ടതകൾ, ഭാരങ്ങൾ, പ്രശ്നങ്ങൾ ഇല്ലാത്തതായ മനുഷ്യർ ഈ സൂര്യന് താഴെ ഭൂമുഖത്ത് എങ്ങുമേ ഇല്ല. இப்படி இருக்க இந்த போர்வை ஆகிய இந்த சரீரத்தை நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த போர்வை ஆகிய சரீரத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக இருக்கிறோம். ഇങ്ങനെ ഇരിക്കെ ഈ പുതപ്പാകുന്ന ശരീരത്തെ ഉരിഞ്ഞു കളയുവാൻ ആഗ്രഹിക്കാതെ മരണം ജീവനാൽ നീങ്ങിപ്പോകേണ്ടതിനായി ഈ പുതപ്പ് നാം ധരിച്ചുകൊണ്ട് നാം ഇതിൽ ഞരങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. விழுங்குதல் என்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் எல்லாவற்றையும் ஜெயிப்பது என்பதாக காணப்படுகிறது. തമിഴ് ബൈബിളിൽ നാം കാണുന്ന വിഴുങ്ങുക എന്നുള്ള പദപ്രയോഗത്തിന് എല്ലാവറ്റിനെയും ജയിക്കുക എന്നുള്ളതായ ഒരു അർത്ഥവും കൂടെയുണ്ട്. இதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷத்தில் விளம்புகிறதை நாம் பார்க்கிறோம். കർത്താവായ യേശു ക്രിസ്തു വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ ഇതേ കാര്യം പ്രഘോഷിക്കുന്നതായി നമുക്ക് കാണാം. 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு
நான் அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 3-ാം അധ്യായം 21-ാം വാക്യത്തിൽ ജയിക്കുന്നവന് ഞാൻ എന്നോടുകൂടി എന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുവാൻ വരം നൽകും, ഞാനും ജയിച്ച് എന്റെ പിതാവിനോടുകൂടി അവന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരുന്നതുപോലെ തന്നെ എന്നുള്ള വാഗ്ദത്തം താൻ നൽകുന്നു. மனிதன் இந்த பூமியில் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் பிறந்து நமக்கு நல்ல ஒரு மாதிரியை வைத்து அவர் கடந்து சென்றிருக்கிறார். മനുഷ്യൻ ഈ ഭൂമിയിൽ ജയം പ്രാപിക്കേണ്ടത് എങ്ങനെയെന്ന് കാണിക്കേണ്ടതിനായി കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഈ ഭൂമിയിൽ മനുഷ്യനായി വന്ന് അവൻ ജയം പ്രാപിച്ച് നമ്മുടെ മുൻപാകെ ഒരു ഉത്തമ മാതൃക വച്ചിട്ട് പോയിരിക്കുന്നു. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல, ഞാൻ ജയിച്ച് എന്റെ പിതാവിനോടുകൂടി തന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് പോലെ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று கர்த்தராகிய இயேசு வாக்கு பண்ணுகிறார். ജയിക്കുന്നവന് ഞാൻ എന്നോടുകൂടി എന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുവാൻ വരം നൽകുമെന്ന് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു വാഗ്ദത്തം ചെയ്യുന്നു. இதிலிருந்து நான் விளங்கிக் கொள்ளுகிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படி ஜீவித்து எல்லாவற்றையும் ஜெயித்தாரோ, இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் விழுங்கினாரோ, அதுபோலவே ஒவ்வொரு மனிதனும் விழுங்க வேண்டிய எல்லாவற்றையும் அவன் விழுங்கி அல்லது ஜெயித்து நித்தியத்தில் ஆண்டவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നത്, കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യനായി വന്ന് ജീവിച്ച് അവൻ സകലത്തെയും ഏത് വിധത്തിൽ ജയിച്ചുവോ അഥവാ എല്ലാവற்றைയും അവൻ എങ്ങനെ വിഴുങ്ങിയോ അതുപോലെ തന്നെ നാമും എല്ലാ കാര്യങ്ങളെയും വിഴുങ്ങുക അഥവാ ജയിച്ചവരായി തീർന്ന് അവനോടുകൂടി അവന്റെ സിംഹാസനത്തിൽ ചെന്ന് ഇരിക്കണം. ഇത് നമുക്ക് ഇതിൽ നിന്ന് മനസ്സിലാക്കാം. இதற்காகத்தான் இந்த சூரியனுக்கு கீழ் முழு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இப்படி ஒரு சரீரத்தோடு இந்த பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறார். ഇതിനായിട്ടത്രേ സൂര്യന് താഴെ ഓരോ മനുഷ്യനും ഈ ഭൂമിയിൽ ഈ വിധമായ ഒരു ശരീരത്തിൽ ആയിരിക്കുന്നത്. தன்னை குறித்த தன்னை சிருஷ்டித்த தேவனுடைய நோக்கம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு ஜீவிக்கிற மனிதன் பாக்கியவான். തന്നെ സൃഷ്ടിച്ചതായ ദൈവത്തിന് തന്നെ കുറിച്ചുള്ളതായ ഉദ്ദേശം എന്താണെന്ന് ഗ്രഹിച്ചറിഞ്ഞ് അതിന് അനുസൃതമായി ജീവിക്കുന്നതായ മനുഷ്യൻ അവൻ ഭാഗ്യവാനാകുന്നു. அருமையானவர்களே, சிருஷ்டிப்பின் வரிசையில் தூதர்கள் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். പ്രിയരെ, സൃഷ്ടിയുടെ നിര നോക്കിയാൽ അതിൽ ഒന്നാമതായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടത് ദൂതന്മാരാകുന്നു. கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டவன் மனிதன். അതിൽ ഒടുവിലായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടത് മനുഷ്യൻ. ஆனால் எல்லா சிருஷ்டிகளிலும் மனிதன்தான் விசேஷமானவனாக இருக்கிறார். എന്നാൽ സകല സൃഷ്ടികളിലും അതീവ ശ്രേഷ്ഠതയുള്ളവൻ മനുഷ്യനാണ്. மனிதனையோ தன்னுடைய சாயலின்படியும் தன்னுடைய ரூபத்தின்படியேயும் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். യഹോവയായ ദൈവ മനുഷ്യനെ തന്റെ സാദൃശ്യത്തിലും തന്റെ സ്വരൂപ പ്രകാരവും സൃഷ്ടിച്ചു. ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய குமாரன் எண்ணப்பட்டான். ആദ്യ മനുഷ്യനായ ആദാം ദൈവത്തിന്റെ മകൻ എന്നാ വിളിക്കപ്പെട്ടു. ஆனபடியினால் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே மனிதனும் அவரோடு கூட சதா காலங்களிலும் இருக்க வேண்டும். ആകയാൽ ദൈവം എവിടെ ആയിരിക്കുന്നു അവിടെ തന്റെ മകനായ മനുഷ്യനും എന്നുമെന്നേക്കും പാർക്കേണ്ടതാകുന്നു. மனிதனை ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கி அவனுடைய நாசியிலே தன்னுடைய சொந்த சுவாசத்தை ஊதினார். മനുഷ്യനെ ദൈവം മണ്ണുകൊണ്ട് നിർമ്മിച്ചിട്ട് അവന്റെ മൂക്കിൽ ദൈവം തന്റെ ജീവശ്വാസം ഊതി. ஆனபடியினால் மனிதனுக்குள்ளே இருக்கிறதான சுவாசம் அது தேவனுடையதாக இருக்கிறது. ആകയാൽ മനുഷ്യനിലെ ശ്വാസം എന്നത് അത് ദൈവത്തിൻ്റെതാകുന്നു. இதை குறித்து பிரசங்கி சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். സഭാപ്രസംഗി ഇതിനെ കുറിച്ച് ഈ വിധത്തിലാണ് പറയുന്നത്, மண்ணானது தான் முன்பு இருந்த பூமிக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போக வேண்டும். പൊടി പണ്ട് ആയിരുന്നതുപോലെ പൊടിയിലേക്ക് മടങ്ങിച്ചേരും, ആത്മാവ് അതിനെ നൽകിയ ദൈവത്തിങ്കലേക്ക് മടങ്ങിപ്പോകും. மண்ணான இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் அது கடைசியாக அது மண்ணுக்கு திரும்ப வேண்டும். ഈ മണ്ണായ ശരീരം അത് മണ്ണിൽ നിന്ന് എടുക്കപ്പെട്ടതാകയാൽ അത് ഒടുവിൽ ഈ മണ്ണിലേക്ക് തന്നെയാണ് മടങ്ങിപ്പോകേണ്ടത്. மனிதனுக்குள்ள இருக்கிற சுவாசமோ அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறபடியினால் அது தேவனிடத்திற்கு மறுபடியும் திரும்ப வேண்டும். മനുഷ്യനിലെ ശ്വാസമോ
അത് ദൈവത്തിൽ നിന്ന് വന്നതാകയാൽ അത് വീണ്ടും ദൈവത്തിങ്കിലേക്ക് തന്നെയാണ് മടങ്ങിപ്പോകേണ്ടത്. ഇതിലിருந்து நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம், மனிதன் ஒரு சாதாரண சிருஷ்டி அல்ல. ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാക്കുവാൻ കഴിയും, മനുഷ്യനൊരു സാധാരണ സൃഷ്ടിയല്ല. சிருஷ்டிப்பின் வரிசையில் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட தூதர்கள் இந்த தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டதான மனிதனுக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறார்கள். സൃഷ്ടിയുടെ നിരയിൽ ഒന്നാമതായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടതായ ദൂതന്മാർ ദൈവ സാദൃശ്യത്തിൽ സൃഷ്ടിക്കപ്പെട്ട ദൈവത്തിന്റെ മകൻ എന്ന് വിളിക്കപ്പെടുന്ന മനുഷ്യന് ശുശ്രൂഷ ചെയ്യുന്ന പരിചരിക്കുന്ന സേവകാത്മാക്കളാകുന്നു. வேதம் முழுவதையும் நாம் பார்க்கும்போது அநேக இடங்களில் தேவதூதர்கள் மனிதர்களுக்கு பணிவிடை செய்து வருகிறதை நாம் காண்கிறோம். ബൈബിൾ മുഴുവനും പരിധി നോക്കിയാൽ പലയിടങ്ങളിലായി ദൈവദൂതന്മാർ മനുഷ്യർക്ക് പരിചരണം അഥവാ ശുശ്രൂഷ ചെയ്യുന്നത് കാണാം. ஆனபடியினால் எந்த விதத்திலையும் தூதர்கள் மனிதனை விட விசேஷித்தவர்கள் அல்ல. ആകയാൽ യാതൊരു കാരണവശാലും ദൂതന്മാർ മനുഷ്യനേക്കാൾ സവിശേഷതയുള്ളവരല്ലേ അല്ല. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே மனிதனும் சதா காலமும் அவரோடு கூட இருக்க வேண்டும். ദൈവം എവിടെയാണോ അവിടെ തന്നെയാണ് മനുഷ്യനും എന്നും എന്നേക്കും பார்ക്കേണ്ടത്. இந்த மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கம் மகா ஆழமானதும் மகா விசாலமானதுமாக இருக்கிறது. ഈ മനുഷ്യനെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശം എന്നത് അത് അത്യഗാധമായതും അതീവ വിസ്താരമേറിയതുമാകുന്നു. இந்த பெரிய நோக்கத்தோடு மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து அவன் தன்னை போல ஒரு நிறைவுள்ளவனாக வளரும்படியாக ஏதேனும் தோட்டத்தில் வைத்ததாக வேதம் தெளிவாக நமக்கு காட்டிக் கொடுக்கிறது. ഈ മഹത്തായ ഉദ്ദേശത്തോടുകൂടി ദൈവ മനുഷ്യനെ സൃഷ്ടിച്ച് അവൻ തന്നെ പോലെ ആ നിറവായ വളർച്ച പ്രാപിക്കേണ്ടതിനായി ഏതെന്ന തോട്ടത്തിൽ മനുഷ്യനെ പാർപ്പിച്ചതായി ബൈബിൾ നമുക്ക് പറഞ്ഞു തരുന്നു. அது அவனுக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சை காலமாக இருந்தது. അത് അവന്റെ മുൻപാകെ വയ്ക്കപ്പെട്ടതായ ഒരു പരീക്ഷാ കാലം കൂടെയായിരുന്നു. ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து அதன்படியே தன்னை காத்துக் கொள்ளாமல் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு അവൻ കെട്ടുപോനാൻ എന്ന് വേദത്തിൽ നാം പഠിக்கிறோம். അവൻ കർത്താവിന്റെ വാക്ക് ശ്രദ്ധാപൂർവം കേട്ട് അതിനനുസൃതമായി തന്റെ ജീവിതത്തെ സൂക്ഷിക്കാതെ അതിനു പകരമായി പിശാചിന്റെ വാക്ക് കേട്ട് അവൻ വഞ്ചിക്കപ്പെട്ട നശിച്ചു പോയതായി ബൈബിൾ പറയുന്നു. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதர்களில் ஒரு கூட்டம் பேர் ஆண்டவருக்கு விரோதமாக தங்களுடைய எண்ணங்களில் கர்வம் கொண்டு அவர்கள் விழுந்து போனார்கள். ആദ്യമായി സൃഷ്ടിക്കപ്പെട്ടതായ ദൂതന്മാരിൽ ഒരു കൂട്ടർ ദൈവത്തിന് വിരോധമായി തങ്ങളുടെ നിരൂപണങ്ങളിൽ നിഗളികളായി ചേർന്ന അവർ വീഴ്ചയിലായി. இந்த விழுந்த தூதர்கள் தான் பிசாசாக தேவனுடைய மனிதனை குறித்ததான தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். ഈ വീഴ്ച സംഭവിച്ചതായ ദൂതന്മാരത്രേ പിശാചുക്കളായി പരിണമിച്ച ദൈവത്തിന്റെ മനുഷ്യനെ കുറിച്ചുള്ള ഉദ്ദേശത്തിന് ഘടകാവിരുദ്ധമായി അവർ ഇന്ന് പ്രവർത്തിച്ചു പോരുന്നത്. ஆனபடியினால் தான் பெற முடியாத அந்த சிங்காசனத்தை அந்த மகிமையை வேறு ஒருவரும் பெறக்கூடாது என்று சொல்லி மனிதனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டு മനുഷ്യനെ വഞ്ചിത്ത് വിള വയ്ത്താർ. അതുകൊണ്ടത്രേ തനിക്ക് പ്രാപിക്കുവാൻ കഴിയാതെ പോയ ആ സിംഹാസനം, ആ മഹത്വം മറ്റാരും പ്രാപിക്കരുതെന്ന് ചിന്തിച്ച് മനുഷ്യന് വിരോധമായി പ്രവർത്തിച്ച് അവന് വീഴ്ച വരുത്തിയത്. தேவன் மனிதனை குறித்த தேவனுடைய நோக்கத்திலிருந்து மனிதனை பிசாசு பிரித்தானே அல்லாமல் தேவனுடைய மனிதனை குறித்ததான தேவனுடைய நோக்கமோ மாறவே இல்லை. മനുഷ്യനെ കുറിച്ചുള്ള ദൈവത്തിന്റെ ഉദ്ദേശത്തിൽ നിന്ന് പിശാചിന് മനുഷ്യനെ പിരിക്കുവാൻ കഴിഞ്ഞു എന്നുള്ളതല്ലാതെ മനുഷ്യനെ കുറിച്ചുള്ളതായ തന്റെ ഉദ്ദേശത്തിൽ നിന്ന് ദൈവം ഒരു നാളും അകന്നു പോയതേയില്ല. അവർ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. അവൻ ചെയ്യുവാൻ ഉദ്ദേശിച്ചത് ഒരിക്കലും തടുക്കുവാൻ കഴിയില്ല, അസാധ്യമല്ല. எந்த மனிதனை தன்னோடு கூட தன்னுடைய சிங்காசனத்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தாரோ அதே மனிதன் கெட்டு போனாலும் அந்த மனிதன் பின்னே ஆண்டவர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். ഏത് മനുഷ്യനെ തന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരുത്തണമെന്ന് ദൈവം ഇച്ഛിച്ചു ആ മനുഷ്യൻ വഷളായി പോയാലും അവനെ കർത്താവ് വീണ്ടും പിന്തുടർന്ന് ചെന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നു. இந்த காரியத்தை விளங்கிக் கொள்ளும்படியாக ஆண்டவர் യെരേമിയ தீர்க்கதரிசியை ஒரு குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். ഈ കാര്യത്തെ ഗ്രഹിപ്പിച്ചു കൊടുക്കേണ്ടതിനായി ദൈവം യെരേമിയ പ്രവാചകനെ ഒരു കുശവന്റെ വീട്ടിലേക്ക് പറഞ്ഞയക്കുന്നു. தன்னை குறித்த மனிதனை குறித்த தன்னுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த ஜனங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக യെരേമിയാவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் குயவனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறார். മനുഷ്യനെ കുറിച്ചുള്ളതായ തന്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് അവർ അറിയേണ്ടതിനായി യെരേമിയ പ്രവചന പുസ്തകം 18ആം അധ്യായത്തിൽ കാണുമ്പോൾ ദൈവം പ്രവാചകനെ ഒരു കുശവന്റെ വീട്ടിലേക്ക് പറഞ്ഞുവിടുന്നു. அவன் குயவனுடைய வீட்டுக்கு போகிறார். താൻ കുശവന്റെ വീട്ടിലേക്ക് പോയി
அங்கே குயவன் தன்னுடைய கையினாலே மணையிலே ஒரு பாத்திரத்தை அவன் அந்த களிமண்ணிலே வணைந்து கொண்டிருக்கிறான். അവിടെ നോക്കുമ്പോൾ കുശവൻ തന്റെ കൈ കൊണ്ട് ആ ചക്രത്തിൽ കളിമൺ എടുത്ത ഒരു പാത്രം മെനഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. தன்னுடைய மனதில் அந்த குயவன் எப்படிப்பட்ட பாத்திரமாக இந்த மண்ணை வணைய வேண்டும் என்று அவன் நினைத்து வணைந்தானோ அந்த நிலவரத்திலிருந்து அந்த பாத்திரம் சற்று வித்தியாசமாக காணப்பட்டது. ഈ കളിമണ്ണിനെ ഏത് ആകൃതിയിലുള്ള പാത്രമായി മെനയണമെന്ന കുശവൻ മനസ്സിൽ സങ്കല്പിച്ച് മെനഞ്ഞുകൊണ്ടിരുന്നു. തന്റെ സങ്കല്പത്തിന് വിരുദ്ധമായ നിലയിൽ ഈ മണ്ണ് അഥവാ പാത്രത്തിന് ഒരു ചെറിയൊരു വ്യത്യാസം സംഭവിച്ചു. அப்படினால் உடனே அந்த குயவன் அதை மறுபடியுமாக அதை உடைத்து பிசைந்து மறுபடியும் அந்த மணையில் வைத்து தன் மனதில் எப்படிப்பட்ட பாத்திரமாக இந்த மண்ணில் வணைய வேண்டும் என்று தீர்மானித்தானோ அதே போல மறுபடியுமாக அதே மண்ணை வணைகிற சம்பவத்தை இந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் காண செய்கிறார். ആ സമയത്ത് ഈ കുശവൻ ആ പാത്രത്തെ അഥവാ കളിമണ്ണിനെ വീണ്ടും അടിച്ച് കുഴച്ച് തന്റെ മനസ്സിൽ ആയിരുന്ന സങ്കല്പത്തിന് ഒത്തവണ്ണം ആ പാത്രത്തെ വീണ്ടും മെനയുന്നത് കാണിച്ചിട്ട് മനുഷ്യനെ കുറിച്ചുള്ള തന്റെ ഉദ്ദേശം ദൈവം പിന്നെ പ്രവാചകനെ ഗ്രഹിപ്പിക്കുന്നു. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை இந்த தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. അപ്പോൾ ഈ പ്രവാചകന് യഹോവയുടെ അരുളപ്പാടുണ്ടായി. 18-ാം അധ്യായം 4-ാം വചനത്തിലിருந்து വാസി. 18-ാം അധ്യായത്തിലെ 4-ാം വാക്യം മുതൽ വായിക്കാം. കുശവൻ കളിമണ്ണ് കൊണ്ടുണ്ടാക്കിയ പാത്രം അവന്റെ കയ്യിൽ ചീത്തയായി പോയി. എന്നാൽ കുശവൻ അതിനെ തനിക്ക് തോന്നിയതുപോലെ മറ്റൊരു പാത്രമാക്കി തീർത്തു. അപ്പോൾ യഹോവയുടെ അരുളപ്പാട് എനിക്കുണ്ടായതെന്തെന്നാൽ, ഇസ്രായേൽ ഗൃഹമേ, ഈ കുശവൻ ചെയ്തതുപോലെ എനിക്ക് നിങ്ങളോട് ചെയ്യുവാൻ കഴിയുകയില്ലയോ എന്ന് യഹോവയുടെ അരുളപ്പാട്. ഇസ്രായേൽ ഗൃഹമേ, കളിമണ്ണ് കുശവന്റെ കയ്യിൽ ഇരിക്കുന്നത് പോലെ നിങ്ങൾ എന്റെ കയ്യിൽ ഇരിക്കുന്നു. ഞാൻ ഒരു ജാതിയെ കുറിച്ചോ ഒരു രാജ്യത്തെ குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இப்பொழுது இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி இவ்விதமாய் விளம்பிற்று. ഇപ്പോൾ ഈ പ്രവാചകന് യഹോവയുടെ അരുളപ്പാടുണ്ടായി ഇപ്രകാരം പറഞ്ഞു. இஸ்ரவேல் குடும்பத்தாரே, குயவனுடைய கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். ഇസ്രായേൽ ഗൃഹമേ, കുശവന്റെ കയ്യിലിരിക്കുന്ന കളിമണ്ണ് പോലെ നിങ്ങൾ എന്റെ കയ്യിലിരിക്കുന്നു. இந்த குயவனுக்கு அந்த களிமண் மேல் அவ்வளவு அதிகாரத்தை அவன் செலுத்தி அதை மறுபடியும் தன்னுடைய பார்வைக்கு நலமாய் கண்ட ஒரு நல்ல பாத்திரமாக வணைய அதிகாரம் இருக்கிறது போல உங்கள் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். ഈ കുശവൻ തന്റെ കയ്യിലുള്ളതായ കളിമണ്ണിന്റെ മേൽ അധികാരം പ്രയോഗിച്ച് തനിക്ക് തോന്നിയതുപോലെ ഒരു നല്ല പാത്രമാക്കി മെനയുന്നല്ലോ, അതുപോലെ എനിക്ക് നിങ്ങളുടെ മേൽ അധികാരമില്ലയോ എന്ന് ദൈവം ചോദിക്കുന്നു. இதைத்தான் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் தீவிரமாக நம் மத்தியிலே செய்து கொண்டிருக்கிறார். ഈ കൃപായുഗത്തിൽ കർത്താവ് വളരെ വേഗത്തിൽ അഥവാ ബദ്ധപ്പാടോടുകൂടി ചെയ്യുന്നത് ഇതേ പ്രവൃത്തി തന്നെയാണ്. ஆதி மனிதன் ஆதாம் கெட்டு போனான். ആദ്യ മനുഷ്യനായ ആദാം വഷളായി പോയി. அதை தொடர்ந்து அவனுடைய முழு சந்ததியும் கெட்டு போன ஒரு சந்ததியாகவே இந்த பூமியில் பிறந்து பூமியை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. അതിനുശേഷമായി അവന്റെ സന്തതി മുഴുവനുമായി വഷളായ ഒരു സന്തതിയായി തന്നെ ജനിച്ച അവർ ഈ ഭൂതലത്തെ നിറച്ചു പോന്നു. അക്രമം ജനത്തിൻ മധ്യയിൽ മിகுதியாய் പെരുകി പോയിற்று. ജനത്തിന്റെ നടുവിൽ അതിക്രമം വളരെയധികം വർദ്ധിച്ചു. மனிதர்களுடைய அக்கிரமம் வானத்தை எட்டிற்று. മനുഷ്യന്റെ അതിക്രമം ആകാശത്തോളം എത്തി. மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் அவருடைய சிறுபிராயம் முதற்கொண்டே பொல்லாததாக இருக்கிறதை கர்த்தர் கண்டார். മനുഷ്യന്റെ ഹൃദയ നിരൂപണങ്ങളുടെ വിചാരങ്ങളൊക്കെയും അവന്റെ ബാല്യപ്രായം മുതൽ ദുഷ്ടതയേറിയതെന്നാ ദൈവം കണ്ടു. முதியோர்களை பார்த்தார். அவர்களிடத்தில் தேவன் அவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை அவரால் காண முடியவில்லை. ദൈവം മുതിർന്നവരെ അഥവാ വാർദ്ധക്യത്തിലുള്ളവരെ നോക്കിയപ്പോൾ ദൈവത്തിന് യോഗ്യമായ ഒരു ജീവിതം അവരിൽ കണ്ടില്ല. பெரியவர்களை பார்த்தார், வாலிபர்களை பார்த்தார். அவர்களிடத்திலேயும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் இல்லை. വലിയവരെയും യൗവനക്കാരെയും കർത്താവ് നോക്കി, അവരിലും ദൈവത്തിന് യോഗ്യമായ ഒരു ജീവിതം ഇല്ലായിരുന്നു. எல்லாருமே தேவனுடைய வழியை விட்டு விலகி போய் கொண்டே இருக்கிறார். സകലരും ദൈവ വഴികളെ വിട്ട് വ്യതിചലിച്ചു പോയി. தங்களை தாங்களே கெடுத்துக் கொண்டு ஜீவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள்.
അവർ തങ്ങളെ തന്നെ വഷളാക്കിക്കൊണ്ട് ജീവിക്കുന്നവരായി മാറി. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பார்க்கிறார். കർത്താവ് കൊച്ചുകുട്ടികളെ നോക്കി. அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சிறுபிராயம் முதற்கொண்டே பொல்லாததாக ஆண்டவர் கண்டார் என்று நாம் ആദിയാകമം 8-ാം അധ്യായത്തിൽ പഠിக்கிறோம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 8-ാം അധ്യായത്തിൽ വായിക്കുമ്പോൾ ഈ ചെറിയ കുട്ടികളുടെയും വിചാരങ്ങളൊക്കെയും ബാല്യപ്രദം പ്രായം മുതൽ ദുഷ്ടതയേറിയതായി ദൈവം കണ്ടു എന്ന് വായിക്കുന്നു. பிள்ளைகள் முதற்கொண்டு முதிர்ந்த வயதுள்ளவர்கள் வரைக்கும் மனுக்குலம் முழுவதும் ஏகமாய் கெட்டுப்போன ஒரு சந்ததியாய் தேவனுடைய பார்வையிலே காணப்பட்டார். കുട്ടികൾ മുതൽ വൃദ്ധന്മാർ വരെ മാനവരാശി മുഴുവൻ ദൈവദൃഷ്ടിയിൽ വഷളായി അവർ നശിച്ചുപോയൊരവസ്ഥയിൽ കാണപ്പെട്ടു. இது நிமித்தம்தான் நோவாவின் காலத்தில் முழு உலகமும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. ഇത് നിമിത്തമാണ് നോഹയുടെ കാലയളവിൽ സർവ്വഭൂതലവും ജലപ്രളയത്താൽ നശിപ്പിക്കപ്പെട്ടത്. நோவாவின் குடும்பம் மட்டும் காக்கப்பட்டது. നോഹയുടെ കുടുംബം മാത്രം അതിൽ നിന്ന് സൂക്ഷിക്കപ്പെട്ടു. கர்த்தர் அவர்களை காக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினார். കർത്താവ് അവരെ സംരക്ഷിക്കേണ്ടതിനായി ഒരു പെട്ടകം നിർമ്മിച്ചു. ஆண்டவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததான நோவாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேர் மாத்திரம் அந்த பேழைக்குள்ள பிரவேசித்து அந்த அழிவுக்கு தங்களை காத்துக் கொண்டார்கள். കർത്താവിന്റെ വാക്ക് കേട്ടതായി അനുസരിച്ചതായി നോഹയും അവന്റെ കുടുംബത്തിലുള്ളവരുമായ 8 പേർ മാത്രം ചേർന്ന ആ പെട്ടകത്താൽ അവർ ജലപ്രളയത്തിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ടു. அந்த பொல்லாத சந்ததியின் மத்தியிலே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ആ ദുഷ്ടതലമുറയുടെ നടുവിൽ നോഹ ദൈവത്തോട് കൂടെ നടന്നു. தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அப்படியே தன்னுடைய ஜீவியத்தையும் குடும்பத்தையும் நடத்தி கொண்டு வந்தார். അവൻ ദൈവശബ്ദം കേട്ട് അനുസരിച്ച് അതിൻ പ്രകാരം തന്റെ ജീവിതവും തന്റെ കുടുംബത്തെയും നടത്തിപ്പോന്നു. ஜலப்பிரளயத்தினால் இந்த முழு உலகமும் அழிக்கப்பட போகிறது என்ற தேவனுடைய எச்சரிப்பை பல வருடங்களாக നോവ ജനങ്ങൾക്ക് അറിവിத்துக் கொண்டே வருகிறார். ജലപ്രളയത്താൽ ഭൂതലം മുഴുവൻ നശിക്കുമെന്നുള്ള ദൈവത്തിന്റെ മുന്നറിയിപ്പിന്റെ ശബ്ദം എത്രയോ ആണ്ടുകൾ നോഹ മറ്റുള്ളവരോട് പ്രസംഗിച്ചു പോന്നു. ஒரு ஆத்துமாவை கூட நோவாவினால் ஆதாயப்படுத்த முடியவில்லை. ഒരൊറ്റ ആത്മാവിനെ പോലും കർത്താവിനായി നേടുവാൻ നോഹയ്ക്ക് സാധിച്ചില്ല. ஆனாலும் நோவாவோ சோர்ந்து போகவில்லை. എങ്കിലും നോഹ മടുത്തുപോയില്ല. அதே நேரத்தில் எந்த விதத்திலையும் தன்னுடைய ஜீவியத்தை நோவா மட்டுப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. അതേസമയം ഒരു വിധത്തിലും തന്റെ ജീവിതത്തിന്റെ നിലവാരം അഥവാ തരം താഴ്ത്തുവാൻ അവൻ തുനിഞ്ഞതുമില്ല. தனக்கு கிடைத்த வெளிப்படுத்துதலில் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்துக்கொள்வதில் நோவா மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். തനിക്ക് ലഭിച്ചതായ വെളിപ്പാടിൽ തന്റെ ജീവിതത്തെയും തന്റെ കുടുംബത്തെയും സൂക്ഷിക്കുന്നതിൽ നോഹ അതീവ കരുതലുള്ളവനായിരുന്നു. கர்த்தர் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார். കർത്താവ് നോഹയുടെ കുടുംബത്തെ സൂക്ഷിച്ചു. முழு மனித வர்க்கமும் அழிக்கப்பட்டன. സകല മാനവരാശിയും നശിച്ചുപോയി. ஜலப்பிரளயம் வற்றின பிறகு அதன் பிறகு நோவா இந்த பூமியில் மறுபடியுமாக பேழையிலிருந்து இறங்கி வருகிறார். പ്രളയാജലം വറ്റി വരേണ്ടതിനു ശേഷമായി നോഹ വീണ്ടും ഈ ഭൂമിയിലേക്ക് ഇറങ്ങി വന്നു. இப்பொழுது நோவாவின் குடும்பம் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி இருக்கிறது. ഇപ്പോൾ നോഹയുടെ കുടുംബമായത് ഭൂമിയിൽ വർദ്ധിച്ചു പെരുകി இந்த ഭൂതലത്തെ നിറച്ചിരിക്കുന്നു. நாம் எல்லாரும் நோவாவின் குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். നാം എല്ലാവരും നോഹയുടെ കുടുംബത്തിൽപ്പെട്ടവരാകുന്നു. நோவாவின் வம்ச வழியை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். നാം നോഹയുടെ വംശാവലിയിൽ ഉൾപ്പെട്ടവർ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. கர்த்தருடைய வசனம் இந்த கடைசி நாட்களில் என்ன சொல்லுகிறது? കർത്താവിന്റെ ഈ അന്ത്യനാളുകളിൽ പറയുന്നത് എന്ത്? நான் முன்பு ஒரு முறை இந்த பூர்வ உலகத்தை நான் அசைத்தேன். ഒരു കാലത്ത് ഈ പുരാതന ലോകത്തെ ഞാൻ കുലുക്കി. பூர்வ உலகம் ஜலப்பிரளயத்தினால் அசைக்கப்பட்டது. പുരാതന ലോകം ജലപ്രളയത്താൽ ഇളകി. நான் இன்னும் ஒரு முறை இந்த பூமியை மாத்திரமல்ல சமுத்திரத்தையும் வானத்தையும் வெட்டாந்தரையையும் அசைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ഇനി കർത്താവ് പറയുന്നത് ഒരിക്കൽ ഞാൻ ഭൂമിയെ മാത്രമല്ല ഭൂമിയെയും സമുദ്രത്തെയും ഉണങ്ങിയ നിലത്തെയും ഞാൻ ഇളകും. யாரெல்லாம் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் அசைக்கப்பட வேண்டிய நேரம் மிகவும் சமீபமாக இருக்கு. ആരെല്ലാം കർത്താവിന്റെ ശബ്ദത്തിന് ചെവി കൊടുത്ത് ദൈവത്തെ അനുസരിക്കാതിരിക്കുന്നുവോ അവരെല്ലാം ഇളകി പോകേണ്ടതായ സമയം ഇത് ആസന്നമായിരിക്കുന്നു. இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களில் நாமோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும் அவருடைய வசனங்களுக்கு நடுங்கி தேவனால் பாதுகாக்கப்படுகிறதான ஒரு அனுபவத்துக்குள் கடந்து வரவும் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ഇങ്ങനെയുള്ളതായ ഇന്ത്യ നാളുകളിൽ കർത്താവിനെ ശബ്ദം കേൾക്കുവാൻ അവന്റെ വചനത്തിന് മുൻപാകെ വിറച്ചവനെ അനുസരിക്കുവാനും ദൈവം നമുക്കൊരു വലിയ ഭാഗ്യം ഈ നാളുകളിൽ നൽകി പോരുന്നു. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மோடு என்ன சொல்லுகிறார்? ഈ അന്ത്യനാളുകളിൽ ദൈവം നമ്മോട് പറയുന്നത് എന്ത്? நீங்கள் என்னுடைய கையிலே
குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என்னுடைய கையிலே இருக்கிறீர்கள். കുശവന്റെ കയ്യിൽ കളിമണ്ണായിരിക്കുന്നത് പോലെ നിങ്ങൾ എല്ലാവരും എന്റെ കയ്യിലായിരിക്കുന്നു. நான் உங்களை எப்படி வேண்டுமானாலும் திருத்தி என் இருதயத்துக்கு மனதுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக வணைய உங்கள் மேல் எனக்கு அதிகாரம் இல்லையோ என்று ஆண்டவர் கேட்கிறார். നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ തിരുത്തലുകൾ വരുത്തി ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത് പോലെയുള്ളതായ ആകൃതിയിൽ നിങ്ങളെ മെനയുവാൻ എനിക്ക് അധികാരമില്ലയോ എന്ന് ദൈവം ചോദിക്കുന്നു. எழுத்தின்படி உள்ள அந்த ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலர் ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்றவர்களாக காணப்படாதபடி தேவனை விட்டு விலகி போனார். അക്ഷരീകമായ നിലയിൽ അബ്രഹാമിന്റെ സന്തതിയായ ഇസ്രായേലിയർ അവർ കർത്താവിന്റെ മനസ്സിന് ബോധിച്ചവരായി ജീവിക്കാതെ അവർ ദൈവത്തെ വിട്ട് അകന്നുപോയി. ஆபிரகாமின் மூலம் உருவாக்கப்பட்ட அந்த எழுத்தின்படி உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் இன்றைக்கு வெட்டப்பட்டவர்களும் தள்ளப்பட்டவர்களுமாக காணப்படுகிறார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. അബ്രഹാം മുഖാന്തരം ഉരുവാക്കപ്പെട്ടതായ അക്ഷരീകരായ ഇസ്രായേലിയർ അവർ ഛേദിക്കപ്പെട്ടവരായി തള്ളപ്പെട്ടവരായി കാണപ്പെടുന്നു എന്ന ബൈബിൾ വളരെ വ്യക്തമായി പറഞ്ഞു തരുന്നു. அந்த இடத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இன்றைக்கு புறஜாதியாராகிய நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ആ സ്ഥാനത്ത് കർത്താവായ യേശു മുഖാന്തരം ഇന്ന് വിജാതീയരായ നമ്മെ ദൈവം തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. நாமோ ஆண்டவருடைய மனதை அறிந்து அதற்கு ஏற்றவர்களாக நம்மை உருவாக்கும்படி அவருடைய கையில் களிமண்ணை போல ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം കർത്താവിന്റെ മനസ്സറിഞ്ഞ് ആ നിലയിൽ വാർത്തെടുക്കപ്പെടേണ്ടതിനായി ദൈവത്തിന്റെ കരങ്ങളിൽ കളിമണ്ണ് പോലെ സമർപ്പിക്കപ്പെടേണ്ടവരത്രേ. எப்படி நோவாவின் காலத்தில் தேவனுடைய மனதை ஆண்டவர் நோவாவுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரோ அதே போல இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய மனதை அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு அவருடைய சீஷர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். നോഹയുടെ കാലത്ത് ദൈവം തന്റെ മനസ്സ് നോഹയ്ക്ക് വെളിപ്പെടുത്തി കൊടുത്തതുപോലെ ഈ അന്ത്യനാളുകളിൽ കർത്താവ് തന്റെ മനസ്സ് തിരുവള്ളം തന്റെ അപ്പോസ്തലന്മാർക്ക് അഥവാ തന്റെ ശിഷ്യന്മാർക്ക് വെളിപ്പെടുത്തി പോരുന്നു. அன்றைக்கு ஒரு பேழையை ஆண்டவர் நோவாவுக்கு ஆயத்தம் பண்ணினது போல இன்றைக்கு தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஜனங்களை இந்த உலகத்துக்கு வரப்போகிறதான இந்த அழிவிலிருந்து தப்பிவித்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போகும்படி தேவன் புதிய ஏற்பாட்டு பேழையாகிய സഭയെ ഏർപ്പെടുത്തി വച്ചിരിക്കുകയാണ്. അന്ന് നോഹയ്ക്കായി ദൈവം ഒരു പെട്ടകം ഒരുക്കിയതുപോലെ ഇന്ന് ഈ പുതിയ നിയമ കാലയളവിൽ വരുവാനുള്ള നാശത്തിൽ നിന്ന് ആ ജനത്തെ വിടുവിച്ച് അവരെ നിത്യരാജ്യത്തിൽ എത്തിക്കേണ്ടതിന് പുതിയ നിയമ പെട്ടകമായ സഭയെ ദൈവം ഒരുക്കി വെച്ചിരിക്കുന്നു. സഭை எதற்காக? സഭ എന്തിന്? தேவனுடைய மனதின்படி தனக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மனிதனையும் அதற்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக உருவாக்குவதற்காக ദൈവത്തിന്റെ മനസ്സിനൊത്തവണ്ണം അർപ്പിക്കുന്ന ഓരോരുത്തരെയും ഒരു പാത്രമായി വാർത്തെടുക്കേണ്ടതിന്. இதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் வாசித்தோம். 2 കൊരിന്ത്യർ 5 അധ്യായത്തിൽ വിശുദ്ധ പൗലോസ് ഇതിനെക്കുറിച്ച് പറയുന്നത് നാം വായിച്ചു കേട്ടു. இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய மனிதனையும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து ஜெயித்தது போல ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்படியாக இந்த பூமியிலே ஆண்டவர் இந்த சபையிலே வைத்திருக்கிறார். ഇന്ന് ഓരോ മനുഷ്യനും കർത്താവായ യേശു ക്രിസ്തു എല്ലാവറ്റിനെയും ജയിച്ചതുപോലെ ജയിക്കേണ്ടതിന് ദൈവം ഈ സഭയിൽ വെച്ചിരിക്കുന്നു. இந்த கூடாரமாகிய சரீரத்தில் இருக்கிற நாம் பலவிதமான பாரங்களால் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ഈ കൂടാരമായ ശരീരത്തിൽ ഇരിക്കുന്നതായ നാം വിവിധ ഭാരങ്ങളാൽ ഞരങ്ങിക്കൊണ്ടിരിക്കുന്നു. அதே நேரத்தில் இந்த சரீரத்தை ஒரு போர்வை என்று சொல்லுகிறார். അതേസമയം ഈ ശരീരത്തെ ഒരു പുതപ്പ് എന്ന് വിളിച്ചിരിക്കുന്നു. இப்படி பல பாரங்கள் இருந்தாலும் இந்த போர்வையாகிய சரீரத்தை நாம் களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனால் விழுங்கப்படுவதற்காக அதுவரையும் இந்த போர்வையாகிய சரீரத்தை നാം കാത്തുകൊള്ള വേണ്ടിയവர்களாக இருக்கிறோம். പലവിധമായ ഭാരങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ പോലും നാം ഈ ശരീരത്തെ ഉരിഞ്ഞു കളയാതെ മരണം ജീവനാൽ നീങ്ങി പോകേണ്ടതിന് അതുവരെയും ഈ പുതപ്പാകുന്ന ശരീരത്തെ നാം കാത്തു സൂക്ഷിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அருமையான சகோதரனே சகோதரியே, പ്രിയ സഹോദര സഹോദരി, தேவன் நமக்கு தந்திருக்கிறதான சரீரத்தை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുന്ന ആ ശരീരത്തെ കുറിച്ച് ആ ദൈവത്തിന് മഹത്തായ ഒരു ഉദ്ദേശമുണ്ട്. அருமையான இயேசு சரீரத்தில் இந்த பூமியில் உலகத்தில் பிரவேசிக்கும் போது, பிதாவே நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய வருகிறேன் என்று சொன்னார். നമ്മുടെ പ്രിയ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ശരീരത്തിൽ ലോകത്തിൽ വരുമ്പോൾ ദൈവമേ നീ എനിക്കായി ഒരു ശരീരം ഒരുക്കിയിരിക്കുന്നു, ഇതാ നിന്റെ ഇഷ്ടം ചെയ്യുവാൻ ഞാൻ വരുന്നു എന്ന് അവൻ അരുളി ചെയ്തു. ஆனபடியினால் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற இந்த சரீரம்
தேவ சித்தம் செய்யும்படியாக மாத்திரம் കൊടുക്കപ്പെട്ടിരിക്കുന്നത് என்பதை നാം വിളങ്ങിக் കൊള്ള வேண்டும். ആകയാൽ ദൈവ മനുഷ്യന് ഓരോരുത്തർക്ക് നൽകിയിരിക്കുന്ന ഈ ശരീരം എന്നത് ദൈവഹിതം ചെയ്യുവാൻ വേണ്ടി മാത്രമാണ് നൽകപ്പെട്ടിരിക്കുന്നത് എന്നുള്ളത് നാം തീർച്ചയായും മനസ്സിലാക്കണം. കർത്താവായ യേശു പാവ മാംസ സായലിൽ നമ്മை போன்ற இப்படி ஒரு சரீரத்திலே இந்த பூமியில் பிரவேசித்தார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു പാപ ജഡത്തിന്റെ സാദൃശ്യത്തിൽ നമുക്ക് തുല്യമായി ഇതേ വിധത്തിലുള്ള ശരീരത്തിൽ ഈ ലോകത്തിലേക്ക് കടന്നു വന്നു. ஏனென்றால் விழுந்து போனதான இந்த மனிதன் எப்படி தேவனுடைய நோக்கத்துக்கு நேராக அவன் கடந்து வர வேண்டும், நித்தியத்தில் எப்படி தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் പാവ മാംസ സായലിൽ இந்த ഭൂമിയിലെ പ്രവേശിത്താർ. വീണുപോയതായ മനുഷ്യൻ ദൈവ ഉദ്ദേശത്തിലേക്ക് മടങ്ങി വന്ന ദൈവത്തോടുകൂടി നിത്യതയിൽ പാർക്കണമെന്നുള്ള ഉദ്ദേശത്തോടുകൂടി നമ്മുടെ കർത്താവ് ഈ പാപജഡത്തിന്റെ സാദൃശ്യത്തിൽ ലോകത്തിൽ വന്നു. கர்த்தராகிய இயேசு இந்த சரீரத்தில் இந்த பூமியிலே ஜீவித்த ஒவ்வொரு ஜீவியமும் விழுந்து போன மனிதர்களாகிய நமக்கு ஒரு மாதிரியாகவே காணப்படுகிறது. കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഈ ശരീരത്തിൽ ലോകത്തിൽ കാണിച്ചതായ ജീവിത മാതൃകകൾ ഓരോന്നും നമുക്ക് എല്ലാവർക്കും പിൻപറ്റുവാൻ കഴിയുന്ന ഒരു ദൃഷ്ടാന്തമായിരിക്കുന്നു. நம்முடைய கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். നമ്മുടെ കാലടികൾ അവന്റെ അടിച്ചവടുകളെ മുറുകെ പിടിച്ചുകൊണ്ട് നാം അവനെ പിൻപറ്റേണ്ടവരാകുന്നു. இந்த ஒன்றுக்காகத்தான் அருமையான நண்பனே உன்னை இந்த பூமியில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ഈ ഒരൊറ്റ ഉദ്ദേശത്തോടെയാണ് പ്രിയ സ്നേഹിതാ ദൈവം നിന്നെ ഈ ഭൂമിയിൽ വെച്ചിരിക്കുന്നത്. இந்த அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவன் கணம் பொருந்தின மனிதனாயிருந்தாலும் அவன் மிருகத்துக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ഈ അറിവ് ഒരു മനുഷ്യനില്ല എങ്കിൽ അവൻ മാനത്തോടിരിക്കുന്ന മനുഷ്യനായാലും അവൻ വിവേകഹീനനായി മാറി നശിച്ചു പോകുന്ന മൃഗങ്ങൾക്ക് തുല്യനായി തീരുമെന്ന് ബൈബിൾ പറയുന്നു. இன்றைக்கு அறிவு பெருத்து போன ஒரு காலத்திலே நாம் ஜீவிக்கிறோம். ഇന്ന് അറിവ് വളരെ വർദ്ധിച്ചതായ ഒരു കാലഘട്ടത്തിൽ നാം ആയിരിക്കുന്നു. மனிதர்கள் இந்த பூமியில் பலவிதமான அறிவினால் நிறைந்து ஜீவிக்கிற ஒரு காலம். ഭൂതലത്തിലെ മനുഷ്യർ പലവിധമായ അറിവിന്റെ ബാഹുല്യത്താൽ നിറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു കാലം. திரளான ஆராய்ச்சியாளர்கள் பெருகி இருக்கிற ஒரு காலம். അനേക ഗവേഷകന്മാർ പെരുകിയിരിക്കുന്ന ഒരു കാലം. ஆனால் ஒரு மனிதன் தேவன் தன்னை எதற்காக சிருஷ்டித்தார், எதற்காக இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்பதை அவன் ஆராய்ந்து கண்டுபிடித்து அதன்படி தன்னை கட்டி எழுப்பாவிட்டால் அவனும் மிருகமும் ஒன்றாகவே இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. എന്നാൽ ഒരു മനുഷ്യനും ദൈവം തന്നെ ഈ ഭൂമിയിൽ എന്തിനായി വെച്ചിരിക്കുന്നു എന്നുള്ളത് അവൻ ആരാഞ്ഞ് കണ്ടെത്തി അതിൻ പ്രകാരം ജീവിതത്തെ പടുത്തുയർത്തുന്നില്ല എങ്കിൽ അവനും മൃഗത്തിനും തമ്മിൽ യാതൊരു വ്യത്യാസവും ഇല്ല എന്നത്രേ ബൈബിൾ വ്യക്തമായി പറയുന്നത്. 49வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இவ்விதமாக தெளிவாக சொல்லுகிறார். 49ാം സങ്കീർത്തനത്തിൽ സങ്കീർത്തനക്കാരൻ ഇത് വളരെ സ്പഷ്ടമായി പറയുന്നു. கடைசி வசனத்தை 20வது வசனத்தை வாசி. ഒടുവിലത്തെ വാക്യമായ 20ാം വാക്യം വായിക്കാം. മാനത്തോടിരിക്കുന്ന മനുഷ്യൻ വിവേകഹീനനായാൽ നശിച്ചു പോകുന്ന മൃഗങ്ങൾക്ക് തുല്യനത്രേ. கனம் புரிந்தனவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அதற்கு முந்தின சில வசனங்களை வாசித்தால் எதை பற்றி ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்க வேண்டும் என்று அந்த வேத வசனங்கள் காட்டிக் கொடுக்கிறது. അതിന് മുകളിലുള്ള വേദഭാഗങ്ങൾ വായിച്ചാൽ ഒരു മനുഷ്യന് ഏത് കാര്യത്തെക്കുറിച്ചുള്ള അറിവാണ് വിവേകമാണ് ഉണ്ടായിരിക്കേണ്ടതെന്ന് കാണാം. அந்த சங்கீதம் முழுவதையும் நாம் வாசிக்கும் போது ஆத்துமாவை பற்றிய அறிவு மனிதனுக்கு மிகவும் அவசியம். ആ സങ്കീർത്തനം മുഴുവനുമായി വായിച്ചാൽ മനസ്സിലാക്കുവാൻ കഴിയുന്നത് ആത്മാവിനെ കുറിച്ചുള്ളതായ ഒരു അറിവ് മനുഷ്യന് അനിവാര്യമാകുന്നു. 9வது வசனத்தை நாம் வாசித்தால் மனிதனுடைய ஆத்தும மீட்பு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 9ാം വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ മനുഷ്യന്റെ പ്രാണന്റെ വീണ്ടെടുപ്പ് അത് വിലയേറിയതെന്ന് കാണാം. பாவம் செய்து கெட்டு போனதான மனிதன் தன்னுடைய ஆத்மாவிலே ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். പാപം ചെയ്ത വഷളായി പോയതായ മനുഷ്യൻ തന്റെ പ്രാണനിൽ ഒരു വീണ്ടെടുപ്പിനെ നേടിക്കൊള്ളണം. ஆத்துமா எப்படிப்பட்டது, அது எப்படி மீட்கப்பட வேண்டும், அதற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை பற்றிய ஒரு அறிவு ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அவன் வேறு எதை பற்றிய அறிவு பெற்று எல்லா மனிதரால் கணம் பெற்றவனாக இருந்தாலும் அவனும் மிருகமும் ஒன்று என்று இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. പ്രാണൻ എങ്ങനെയുള്ളതാണ്,
അതിന്റെ വീണ്ടെടുപ്പ് എങ്ങനെയുള്ളതാണ്, അതിനായി ദൈവം എന്ത് ചെയ്തിരിക്കുന്നു എന്നുള്ളത് ഒരു മനുഷ്യൻ കണ്ടെത്താതെ അവൻ ഈ ലോകത്തിലെ ഏത് വിധമായ അറിവ് നേടിയിട്ട് അവൻ മറ്റുള്ളവരാൽ മാനിതനായ ഒരു മാന്യനായ മനുഷ്യനായി ജീവിച്ചാലും അവനും മൃഗവും തമ്മിൽ ഒരു വ്യത്യാസവുമില്ല എന്ന് ബൈബിൾ വളരെ വ്യക്തമായി പറയുന്നു. அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். പ്രിയരെ, നാം ഒരു കാര്യം വളരെ വ്യക്തമായി മനസ്സിലാക്കണം. நாம் குடியிருக்கிற இந்த பூமி வெகு சீக்கிரத்தில் அசைக்கப்பட போகிறது. നാം ഇന്ന് പാർക്കുന്ന ഈ ഭൂമി എന്നത് വേഗത്തിൽ ഇളകി മാറിപ്പോകും. இது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இது வெந்து உருகி போக போகிறது. ഇത് തീക്കായി വെച്ചിരിക്കുന്നു. ആകയാൽ ഇത് വെന്തഴിഞ്ഞുരുകി ഇല്ലാതെയായി തീരും. கண்ணால் காணக்கூடியவைகள் எல்லாமே அழிந்து ஒளிந்து போக வேண்டிய ஒரு நேரம் சமீபமாக இருக்கிறது. നാം കണ്ണുകൊണ്ട് കാണുന്ന എല്ലാം തന്നെ നശിച്ച് മൺമറഞ്ഞ് മാഞ്ഞു പോകുന്ന കാലം വരുന്നു. ஆனபடியால் இந்த பூமிக்குரிய அறிவும் அதோடு கூட மனிதனை விட்டு ஒளிந்து போகும். ആകയാൽ ഈ ഭൗമികമായ അറിവും അതോടുകൂടെ മനുഷ്യനെ വിട്ട് നീങ്ങിപ്പോകും. மனிதனோ எல்லாவற்றுக்கும் பின்பு நித்தியத்தில் தேவனோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் சதா காலமும் ஆளுகை செய்ய வேண்டியவன். ഇതിനെല്ലാറ്റിനും ശേഷമായി മനുഷ്യൻ നിത്യതയിൽ അനന്ത നിത്യതയിൽ ദൈവത്തോടുകൂടെ തന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരുന്ന് സദാകാലത്തേക്കും വാഴേണ്ടവനാകുന്നു. மறுபடியினால் தன்னை சிருஷ்டித்த தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ആകയാൽ നമ്മെ സൃഷ്ടിച്ച ദൈവത്തിന്റെ അറിവായ പരിജ്ഞാനം നാം തീർച്ചയായും പ്രാപിച്ചേ തീരൂ. இன்றைக்கு இருக்கிற மனிதன் தேவனுடைய பார்வையில் எந்த நிலவரத்தில் இருக்கிறான் என்பதை நம்மை பற்றிய உண்மையான ஆவிக்குரிய நிலவரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ഇന്നത്തെ മനുഷ്യൻ ദൈവദൃഷ്ടിയിൽ ഏത് വിധത്തിലായിരിക്കുന്നു എന്ന് നമ്മെ കുറിച്ചുള്ള യഥാർത്ഥമായ ആത്മീക പരിജ്ഞാനം നമുക്കുണ്ടായിരിക്കണം. இந்த விழுந்து போன கெட்டு போன மனிதனுடைய ஆத்தும மீட்புக்காக தேவன், அன்புள்ள தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ഈ വീട് വഷളായി പോയ മനുഷ്യന്റെ പ്രാണന്റെ വീണ്ടെടുപ്പിനായി സ്നേഹാർദ്രവാനായി ദൈവം ചെയ്തത് എന്താണെന്നും കൂടി നാം മനസ്സിലാക്കണം. எப்படி குயவனுடைய கையில் இருந்த களிமண் கெட்டு போன போது அந்த கையினாலே குயவன் அதே மண்ணை மறுபடியும் திருத்தமாக தன்னுடைய பார்வைக்கு நலமாக கண்டது போல அவன் வணைந்தானோ, அதே போல தேவன் தன்னுடைய கரத்துக்குள் யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு ஏற்ற விதத்தில் வணைந்து கொண்டிருக்கிற காலம். കുശവന്റെ കയ്യിലായിരുന്ന കളിമണ്ണ് ചിത്തയായി പോയപ്പോൾ കുശവൻ അതിനെ തനിക്ക് ബോധിച്ചതുപോലെ ഒരു നല്ല പാത്രമായി തന്റെ ഇഷ്ടത്തിനൊത്തവണ്ണം മെനഞ്ഞതുപോലെ ഇന്ന് ആരെല്ലാം തങ്ങളെ തന്നെ ദൈവത്തിന്റെ കയ്യിൽ ഈ കളിമണ്ണ് പോലെ സമർപ്പിക്കുന്നുവോ അവരെ ദൈവം തന്റെ തിരുഹിതത്തിനൊത്തവണ്ണം വളരെ മനോഹരമായ നിലയിൽ മെനഞ്ഞ് ഉരുവാക്കുന്ന ഒരു കാലമത്രേ ഇത്. இந்த குயவன் பிதாவாகிய தேவனுக்கு இந்த குயவன் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார். ഈ കുശവൻ പിതാവായ ദൈവത്തിന് ഒരു പ്രതീകമായിരിക്കുന്നു. அந்த കുയവனுடைய கைதான் கர்த்தராகிய இயேசுவாக இருக்கிறார். ഈ കുശവന്റെ കൈ എന്നത് നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവത്രേ. இதை குறித்து தான் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது. ഇതിനെ കുറിച്ചത്രേ ബൈബിൾ ഇപ്രകാരം പറയുന്നത്, விழுந்து போன தூதர்களுக்கு கை கொடாமல் ஆண்டவர் மனிதனுக்கு கை கொடுத்தார். വീണുപോയതായ ദൂതന്മാരെ സംരക്ഷണ ചെയ്യുവാൻ ദൈവം തന്റെ കരം നീട്ടിയില്ല. ദൈവം മനുഷ്യനായിട്ടത്രേ അവരെ സംരക്ഷിക്കുവാൻ അത്രേ തന്റെ കരം നീട്ടിയത്. அதுதான் கர்த்தராகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பியதை காட்டுகிறது. അത് നമ്മുടെ കർത്താവായ യേശുവിനെ ഭൂമിയിലേക്ക് അയച്ചതിനെ അത്രേ കാണിക്കുന്നത്. விழுந்து போன மனிதனை தூக்கி எடுத்து அவனை உருவாக்கி தேவனுடைய மனதுக்கு நேராக அவனை கொண்டு செல்லும்படி கர்த்தராகிய இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். വീണുപോയതായ മനുഷ്യനെ എടുത്ത് ഉദ്ധരിച്ച് അവനെ ഉരുവാക്കി ദൈവസിംഹാസനത്തിൽ എത്തിക്കേണ്ടതിനാ കർത്താവായ യേശു ഭൂമിയിൽ വന്ന് അവതരിച്ചു. பிதாவாகிய தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டினார். പിതാവായ ദൈവം തന്റെ കരം നീട്ടി. மனிதனுக்காக, ஆபிரகாமின் சந்ததிக்காக ஆண்டவர் கரத்தை நீட்டினார். മനുഷ്യന് വേണ്ടി അഥവാ അബ്രഹാമിന്റെ സന്തതിക്കായി കർത്താവ് തന്റെ കരം നീട്ടി. இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. എന്നാരെല്ലാം കർത്താവായ യേശുവിനെ വിശ്വസിക്കുന്നുവോ അവർക്കെല്ലാവർക്കും വേണ്ടി തന്റെ കരം നീട്ടപ്പെട്ടിരിക്കുന്നു. யாரெல்லாம் அவருடைய கரத்தில் தன்னை ஒரு களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தேவன் உருவாக்கி கொண்டிருக்கிறார். കളിമണ്ണ് പോലെ ആരെല്ലാം തന്റെ കരുത്തിൽ തങ്ങളെ തന്നെ സമർപ്പിക്കുന്നുവോ അവരെല്ലാം ദൈവം ഇതാ മെനഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. இவர்களை கொண்டுதான் ஆண்டவர் இனி வரும் உலகத்தில் ஆளுகை செய்ய போகிறார். ഇവരിലൂടെയാണ് ദൈവം ഇനി വരുവാനുള്ള ലോകത്തിൽ ഭരണം ചെയ്യുവാൻ പോകുന്നത്. இனி வரும் உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோமே. നാം പ്രസ്താവിക്കുന്ന ഭാവി ലോകം, பூர்வ உலகம் அழிந்து போனது. പുരാതന ലോകം നശിച്ചുപോയി. இப்பொழுது இருக்கிற உலகமோ
அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ഇപ്പോഴത്തെ ലോകം അത് തീക്കായി സൂക്ഷിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. இனி ஒரு உலகத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. വരുവാനുള്ള ഒരു ഭാവി ലോകത്തെ കുറിച്ച് ബൈബിൾ വ്യക്തമായി പറഞ്ഞു തരുന്നു. இனி வரும் உலகம் என்று சொல்லுகிறது, அது நித்திய ராஜ்யத்தை காட்டுகிறது. ഇനി വരുവാനുള്ള ലോകം എന്നതാ നിത്യരാജ്യമത്രേ. வரப்போகிறதான புதிய பூமியையும் புதிய வானத்தையும் புதிய எருசலேமையும் சியோனையும் காட்டுகிறது. വരുവാനിരിക്കുന്ന പുതിയ ആകാശം, പുതിയ ഭൂമി, പുതിയ യെരൂശലേം, സിയോൻ ഇവയെ കാണിക്കുന്നു. அது அழியாத நித்திய ராஜ்யங்கள். അതൊരു അനശ്വരമായ ശാശ്വത രാജ്യം. அதை ആண்டவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. അത് ദൈവം ദൂതന്മാർക്കല്ലല്ലോ കീഴ്പ്പെടുത്തിയത്. அது மனிதனுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. അത് വെച്ചിരിക്കുന്നത് മനുഷ്യന് വേണ്ടി. அருமையான நண்பரே, நானும் நீங்களும் அந்த ராஜ்யத்தில் ஒவ்வொரு மனிதனும் காணப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய மனதாக இருக்கிறது. പ്രിയ സ്നേഹിത, ഞാനും നിങ്ങളും ഓരോ മനുഷ്യരും ഈ രാജ്യത്തിൽ കാണപ്പെടുമെന്നത് ദൈവത്തിന്റെ തിരുഹിതമാകുന്നു. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்போமாயில் எவ்வளவேனும் தாமதியாமல், வலது பக்கம் இடது பக்கம் சாயாமல் பாராமல் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கரத்தில் ஒரு குயவனை போல நம்மை சமர்ப்பிப்போமா. ഇന്ന് നിങ്ങൾ അവന്റെ ശബ്ദം കേൾക്കുന്നുവെങ്കിൽ സമയം ഒട്ടും വൈകിപ്പിക്കാതെ, നിങ്ങൾ ഇടത്തോട്ടോ വലത്തോട്ടോ നോക്കാതെ ചാരാതെ, നിങ്ങൾ കുശവന്റെ കയ്യിലെ കളിമെന്നതുപോലെ നിങ്ങളെ തന്നെ ഇപ്പോൾ സമർപ്പിച്ചു കൊടുക്കുക. இந்த ஒன்றுக்காகத்தான் அருமையான சகோதரனே, நமக்கு ஆண்டவர் ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். ഏക ഉദ്ദേശത്തോടുകൂടെ മാത്രമാണ് പ്രിയ സ്നേഹിത കർത്താവ് നമുക്ക് ഒരു ശരീരം തന്നിരിക്കുന്നത്. இது ஒரு போர்வைக்கு ஒப்பாக காணப்படுகிறது. ഇത് ഒരു പുതപ്പിന് സമാനമായിരിക്കുന്നു. எப்படி இரவிலே போர்வையை போர்த்துக் கொள்ளுகிற மனிதன் ஒரு காலை நேரம் வரும்போது போர்வையை களைந்து போடுகிறானோ, அதுபோல ஒரு நாள் ஒரு அதிகாலை வரப்போகிறது, ஒரு விடிய காலம் வரப்போகிறது, கர்த்தராகிய இயேசு வரப்போகிறார். அன்றைக்கு இந்த சரீரத்தை நாம் களைந்து போட வேண்டும். ഒരു മനുഷ്യൻ രാത്രിയിൽ പുതപ്പ് പുതച്ചിട്ട് നേരം പുലരുമ്പോൾ ആ പുതപ്പ് ഉരിഞ്ഞു കളയുന്നത് പോലെ ഒരു പൊന്നുഷസ്, ഒരു പൊൻപൊലിനി വരുന്നു. നമ്മുടെ കർത്താവായ യേശു വരുന്നു. നാം ഇത് കളഞ്ഞിട്ട് യേശുവിന്റെ അടുക്കലേക്ക് പോകും. அதுவரையும் இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். അതുവരെയും നാം ഈ ശരീരത്തെ കാത്തു സൂക്ഷിക്കണം. இந்த சரீரத்தை பாதுகாத்துக் கொண்டு என்ன செய்ய வேண்டும்? ഈ ശരീരത്തെ കാത്തുകൊണ്ട് ചെയ്യേണ്ടതെന്ത്? மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக நாள்தோறும் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவிக்க. മരണം ജീവനാൽ നീങ്ങേണ്ടതിന് അഥവാ വിഴുങ്ങപ്പെടേണ്ടതിന് നാൾതോറും കർത്താവിന്റെ കരങ്ങളിൽ നമ്മെ അർപ്പിച്ച് നാം ജീവിക്കണം. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. അതിനായി നമ്മെ ഒരുക്കുന്നത് ദൈവം തന്നെ. விழுந்து போன மனிதன் ஒருபோதும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் ജയജീവിയം செய்ய முடியாது. വീണുപോയതായ മനുഷ്യന് ഒരിക്കലും തന്റെ സ്വന്തം പ്രയത്നത്താൽ ഒരു ജയജീവിതം നയിക്കുക എന്നുള്ളത് അസാധ്യമാണ്. ஒரு சிறு காரியத்தையும் மனிதன் ஜெயிக்க அவனுக்கு பலனற்றவனாக இருக்கிறான். ഒരു മനുഷ്യന് ഒരു ചെറിയ കാര്യത്തെ പോലും ജയിക്കുവാനുള്ള ത്രാണിയോ ബലമോ ഇല്ല. என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. എന്നെ പിരിഞ്ഞാൽ നിങ്ങൾക്കൊന്നും ചെയ്യുവാൻ സാധ്യമല്ല. நான் இதை செய்வேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய சுயமாக சொல்லுவானே, ஆனால் அவனால் அதை நிச்சயமாக செய்ய முடியாது. എനിക്കിത് ചെയ്യുവാൻ കഴിയും, ഞാനത് ചെയ്യുമെന്ന് സ്വന്തം ബലത്തിൽ ആശ്രയിച്ച ഒരു മനുഷ്യൻ പറഞ്ഞാലും അതവന് ചെയ്യുവാൻ സാധ്യമേയല്ല. விழுந்து போன மனிதன் பலவீனன். വീണുപോയ മനുഷ്യൻ ദുർബലനാകുന്നു. தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியாதவன், തന്നെ തന്നെ വിടുവിക്കുവാൻ കഴിവില്ലാത്തവൻ. தேவன் அவனை விடுவித்தால் ஒழிய, தேவன் அவனை பலப்படுத்தினால் ஒழிய அவன் தன்னைத்தானே பலப்படுத்திக் கொள்ள முடியாதவனாக இருக்கிறான். ദൈവം തന്നെ വിടുവിച്ചാലല്ലാതെ, ദൈവം അവനെ ശക്തീകരിച്ചാലല്ലാതെ അവന് ഒരിക്കലും തന്നെ വിടുവിക്കുവാൻ സാധ്യമേയല്ല. இந்த ஜெயஜீவியம் செய்யும்படி இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ഈ ജയജീവിതം ചെയ്യുവാനായി നമ്മെ ഒരുക്കുന്നത് ദൈവം തന്നെ. அதற்கு தேவன் எப்படி மனிதனை ஆயத்தப்படுத்துகிறார்? അതിനായി ദൈവം മനുഷ്യനെ ഒരുക്കുന്നത് ഏത് വിധത്തിലാണ്? ஆவி என்னும் அச்சாரத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுக்கிறார். ആത്മാവെന്ന അച്ചാരത്തെ ദൈവം മനുഷ്യന് നൽകുന്നു. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமாய் வல்லமையாக இருக்கிறது. അതത്രേ പരിശുദ്ധാത്മാവിന്റെ അഭിഷേകവും ശക്തിയും. விழுந்து போன மனிதன் சுயமாக எந்த விதத்திலையும் அவன் எதையும் மேற்கொள்ள முடியாது. ஆனபடியினால் தேவன் அவனை பலப்படுத்துகிறார். വീണുപോയതായ മനുഷ്യനെ സ്വന്തം ബലത്താൽ ഒന്നിനെ ജയിക്കുവാൻ സാധ്യമല്ല. ആകയാൽ ദൈവം അവനെ ബലപ്പെടുത്തുന്നു. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ആത്മാവെന്ന അച്ചാരത്തെ തന്നത് ദൈവമാണ്. விழுந்து போன இந்த மனிதனுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்து அவனை பலப்படுத்தி அவன் எல்லாவற்றையும் விழுங்கும்படியாக இந்த பூமியிலே அவனை நடத்துகிறார். വീണുപോയതായ മനുഷ്യന് ദൈവം പരിശുദ്ധാത്മാവിനെ നൽകി അവനെ ബലപ്പെടുത്തിയിട്ട് അവൻ
ഭൂമിയിലുള്ള എല്ലാറ്റിനെയും ജയമായി വിഴുങ്ങേണ്ടതിന് അവനെ ഭൂമിയിൽ നടത്തുന്നു. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். നാം കാഴ്ചയാലല്ല വിശ്വാസത്താൽ ഇത്രയും നടക്കുന്നത്. கிறிஸ்துவ வாழ்க்கை விசுவாசித்து ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. ക്രിസ്തീയ ജീവിതം എന്നത് വിശ്വാസത്താൽ വിശ്വസിച്ച് ജീവിക്കുന്ന ഒരു ജീവിതമാണ്. நம்முடைய கண்ணால் காண்கிறதின்படி நடக்கிறது மனுஷ மார்க்கம். നമ്മുടെ കണ്ണിന് കാണുന്ന നിലയിൽ നടക്കുന്നത് മാനുഷിക മാർഗം. விசுவாசித்து நடப்பது தெய்வீக மார்க்கம். വിശ്വസിച്ച് നടക്കുന്നത് ദൈവിക മാർഗം. ஆனபடியினால்தான் விசுவாசித்து நடக்கிற ஜனங்களை வேதம் விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கிறது. ആകയാൽ വിശ്വസിച്ച് നടക്കുന്നതായ ജനത്തെ ദൈവത്തിന്റെ വചനം വിശ്വാസ മാർഗക്കാർ എന്ന് വിളിക്കുന്നത്. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அதை அப்படியே அணைத்துக் கொண்டு தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் அவன் போகிறான். അബ്രഹാം ദൈവത്തിന്റെ വചനം വിശ്വസിച്ച് അതിനെ ആലിംഗനം ചെയ്ത് താൻ പോകുന്നത് എവിടേക്കെന്നറിയാതെ അവൻ യാത്ര ചെയ്തു. தான் கேட்ட சத்தம் தேவனுடைய சத்தம் என்று விசுவாசித்தார். താൻ കേട്ടതായ ശബ്ദം ദൈവത്തിന്റേതെന്ന് വിശ്വസിച്ചു. அந்த சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னுடைய ஜாதி ஜனம் குடும்பம் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அவன் அந்த சத்தத்தின் பின்னாலே போய்கொண்டே இருக்கிறான். ആ ശബ്ദത്തെ അനുസരിച്ച് തന്റെ സ്വജനത്തെ പിതൃഭവനത്തെ ചാർച്ചക്കാരെ എല്ലാം വിട്ടിട്ട് അവൻ അതിനെ വിധേയപ്പെട്ട് യാത്ര പുറപ്പെട്ടു. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் விசுவாச மார்க்கத்தாராக இருக்கிறார். ഇന്ന് ആരെല്ലാം ദൈവവചനം വിശ്വസിച്ച് കൈക്കൊള്ളുന്നുവോ അവരെല്ലാവരും വിശ്വാസ മാർഗക്കാരാകുന്നു. நாம் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. നാം കാഴ്ചയാൽ നടക്കുന്നവരല്ല. தரிசித்து நடக்கிறவர்கள் இந்த மார்க்கத்தில் முன்னேறுகிறதில்லை. കാഴ്ചയാൽ നടക്കുന്നവർ ഈ മാർഗത്തിൽ മുന്നേറുന്നില്ല. ஆனால் விசுவாசித்து நடக்கிறவர்களோ அனுதினமும் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார். എന്നാൽ വിശ്വാസത്താൽ നടക്കുന്നവർ ഓരോ നാളും പുരോഗതി പ്രാപിക്കുന്നു. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ലോകത്തെ ജയിക്കുന്ന ജയമെന്നത് നമ്മുടെ വിശ്വാസമാകുന്നു. நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? നാം വിശ്വസിക്കേണ്ടത് എന്ത്? மனிதன் விழுந்து போன மனிதனை தூக்கி எடுத்து அவனை தன்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைக்கும்படியாக இந்த மனிதனுக்காக தேவன் செய்து முடித்த கிரியைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். വീണുപോയതായ മനുഷ്യനെ എടുത്തുയർത്തി തന്നോടൊപ്പം തന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരുത്തേണ്ടതിന് ദൈവം ചെയ്തു തികച്ചതായ പ്രവൃത്തികളെ വിശ്വസിക്കണം. தேவன் மனிதனுக்காக என்ன செய்து முடித்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காட்டிக் கொடுக்கிறது. ദൈവം മനുഷ്യനായി എന്താണ് ചെയ്തു തികച്ചതെന്ന് ബൈബിൾ വ്യക്തമായി പറഞ്ഞു തരുന്നു. கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரிக்கும் போது முடிந்தது என்று சொன்னார். കർത്താവായ യേശു ക്രൂശിൽ മരിച്ചപ്പോൾ നിവൃത്തിയായി എന്ന് പറഞ്ഞു. மனிதனுக்காக அவர் என்ன செய்ய வந்தாரோ எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். മനുഷ്യനായി എന്ത് ചെയ്യുവാൻ താൻ വന്നുവോ അതെല്ലാം അവൻ ചെയ്തു തികച്ചു. அவர் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே கொடுக்கிறார். അവൻ നിവൃത്തിയായി എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് തന്റെ ആത്മാവിനെ പിതാവിന്റെ കയ്യിൽ ഭരമേൽപ്പിച്ചു. இதையெல்லாம் அருமையான தேவனுடைய ஜனமே நாம் விசுவாசித்து ஆண்டவரை பின்பற்றுவோமானால் நாம் எல்லா மரணத்தையும் விழுங்குகிறவர்களாக ജയിക്കുന്നവர்களாக കാണപ്പെടും. പ്രിയ ദൈവജനമേ, നാം ഇതെല്ലാം വിശ്വസിച്ച് കർത്താവിനെ പിൻപറ്റുന്നുവെങ്കിൽ നാം ഇതിനെല്ലാം വിഴുങ്ങുന്നവരായി അഥവാ ജയിക്കുന്നവരായി കാണപ്പെടും. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது மனிதனுக்காக விழுங்கினது பாவத்தை. കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യന് വേണ്ടി ഒന്നാമത് വിഴുങ്ങിയത് പാപത്തെ അത്രേ. இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு ஜெயித்தது பாவத்தை. അഥവാ കർത്താവായ യേശു ജയിച്ചത് പാപത്തെയാകുന്നു. பாவம் காலாகாலங்களாக மனிதனை தனக்குள் சிறைப்படுத்தி வைத்திருந்தது. കാലാകാലങ്ങളായി പാപ മനുഷ്യനെ തന്നിൽ അടിമപ്പെടുത്തി ബദ്ധനാക്കി വെച്ചിരുന്നു. ஒரு மனிதனும் தன்னுடைய பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வெளியே வர வழி இல்லாமல் அந்த சிறை இருப்புக்குள்ளே காணப்பட்டார். ഒരൊറ്റ മനുഷ്യൻ പോലും പാപത്തിൽ നിന്ന് തന്നെ വിടുവിച്ച് പുറത്തു വരുവാൻ കഴിയാത്ത നിലയിൽ അവൻ ആ തടവറവാസത്തിലായിരുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் முதலாவது மனிதனை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வருகிறார். കർത്താവായ യേശുവാണ് ആദ്യമായി മനുഷ്യനെ പാപത്തിൽ നിന്ന് വിടുവിച്ച് പുറത്തേക്ക് കൊണ്ടുവരുന്നത്. மனிதனோ சதாகாலமும் ஆண்டவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் இருக்க வேண்டியவன். മനുഷ്യൻ എന്നുമെന്നേക്കും ദൈവത്തോടുകൂടെ തന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കേണ്ടവൻ. இப்பொழுது சிங்காசனத்தில் இருக்க வேண்டிய மனிதன் எல்லா சிருஷ்டிகளை பார்க்கிலும் மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலவரத்துக்கு ஒரு அடிமையாக மாறிவிட்டார். സിംഹാസനത്തിൽ ഇരിക്കേണ്ടതായ മനുഷ്യൻ ഇപ്പോൾ നോക്കിയാൽ എല്ലാ സൃഷ്ടികളെക്കാളും തരംതാണ നിലയിൽ അധമനായി അടിമയായി മാറിയിരിക്കുന്നു. இந்த அடிமையாய் காணப்படுகிற மனிதனை முதலாவது பாவத்திலிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ഈ അടിമയായിരിക്കുന്ന മനുഷ്യനെ ദൈവം ഒന്നാമത് പാപത്തിൽ നിന്ന് വിടുവിച്ചു കൊണ്ടുവരുന്നു. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
மனிதர்களுடைய பாவங்களை சுமந்தார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യരുടെ പാപങ്ങളെ ചുമന്നു. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது, യേശു ഈ ഭൂമിയിൽ വന്നപ്പോൾ, அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது, അവൻ തന്റെ ശുശ്രൂഷ ആരംഭിച്ചപ്പോൾ, யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசுவை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார். സ്നാപക യോഹന്നാൻ കർത്താവിനെ കുറിച്ച് ഇപ്രകാരം സാക്ഷ്യം പറയുന്നു. இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ഇതാ ലോകത്തിന്റെ പാപങ്ങൾ ചുമന്നൊഴിക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാട്. முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படி வெளிப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். മുഴു ലോകത്തിലുള്ള എല്ലാവരുടെയും പാപങ്ങളെ ചുമന്നൊഴിച്ചില്ലാതെയാക്കുന്ന ദൈവത്തിന്റെ കുഞ്ഞാടായി കർത്താവായ യേശു ക്രിസ്തു വെളിപ്പെട്ടു. இதை ஒரு மனிதன் விசுவாசிக்க வேண்டும். ഒരു മനുഷ്യൻ ഇത് വിശ്വസിക്കണം. இதே காரியத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது இவ்விதமாக சொல்லுகிறார். അപ്പോസ്തലനായ പത്രോസ് ഇതേ കാര്യം വേറെ വിധത്തിൽ പറയുന്നു. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையின் மேலே சுமந்தார். നാം പാപത്തിന് മരിച്ച് നീതിയിൽ ജീവിക്കേണ്ടതിന് അവൻ തന്നെ നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം ചുമന്ന് കാൽവരി ക്രൂശിൽ അതിനെ നീക്കി. கர்த்தராகிய இயேசு மனிதர்களுடைய பாவங்களை அவருடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அவர் மரித்தார். കർത്താവായ യേശു ക്രിസ്തു മനുഷ്യരുടെ പാപങ്ങളെല്ലാം തന്റെ മേൽ ചുമന്ന് അവൻ കാൽവരി ക്രൂശിൽ മനുഷ്യർക്കായി മരിച്ചു. முதலாம் பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். 1 പത്രോസ് 2-ാം അധ്യായം 24-ാം വാക്യത്തിലേക്ക് നമുക്ക് നമ്മുടെ ശ്രദ്ധയെ കൊണ്ടുവരാം. നാം പാപം സംബന്ധിച്ച് മരിച്ചു നീതിക്ക് ജീവിക്കേണ്ടതിന് അവൻ തന്റെ ശരീരത്തിൽ നമ്മുടെ പാപങ്ങളെ ചുമന്നുകൊണ്ട് ക്രൂശിന്മേൽ കയറി അവന്റെ അടിപ്പിണരാൽ നിങ്ങൾക്ക് സൗഖ്യം വന്നുമിരിക്കുന്നു. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். അവൻ തന്നെ തന്റെ ശരീരത്തിൽ നമ്മുടെ പാപങ്ങളെ ചുമന്നുകൊണ്ട് ക്രൂശിൽ കയറി. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ഇതാ എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இதுதான் விசுவாசித்து நடப்பது. ഇതത്ര വിശ്വാസത്താൽ നടക്കുക. இயேசு என் பாவங்களை அவர் அவருடைய சரீரத்திலே சுமந்து கொண்டார். യേശു എന്റെ പാപങ്ങളെ തന്റെ ശരീരത്തിന്മേൽ ചുമന്നു. இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் விசுவாசித்து தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் சிங்காசனத்துக்கு நேராக திரும்ப முடியாது. ഈ സത്യങ്ങളെ ഒരു മനുഷ്യൻ വിശ്വസിച്ച് പാപങ്ങൾ ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിച്ച് പാപമോചനം പ്രാപിക്കുന്നില്ല എങ്കിൽ അവൻ ഒരിക്കലും സിംഹാസനത്തിൽ എത്തുവാൻ സാധ്യമല്ല. எந்த வித்தியாசம் இல்லாமல் முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜாதியாருக்காக எல்லா மதத்தாருக்காக ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த முதலாவது கிரியை அவருடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்தார். ഒരു വിവേചനവും കൂടാതെ ഭൂമിയിലുള്ള സകല ജാതികൾക്കായി സകല മനുഷ്യർക്കായി കർത്താവ് ചെയ്ത കാര്യം എന്തെന്നാൽ അവരുടെ പാപങ്ങളെല്ലാം അവൻ തന്റെ മേൽ ചുമന്നു. நம்மிடத்திலே ஒரு மூட்டை வெயிட்டுள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ഒരു വലിയ ഭാര ചുമട് ഒരു ചാക്ക് നമ്മുടെ പക്കൽ ഉണ്ടെന്നിരിക്കട്ടെ. என்னால் அதை தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். എനിക്കത് ചുമക്കുവാൻ കഴിയാതെ ഞാൻ വിഷമിക്കുന്നു. எனக்கு உதவி செய்யும்படி இவர் வந்து அதை வாங்கி கொள்ளுகிறார். എന്നെ സഹായിക്കുവാനായി താൻ വന്ന് താൻ അത് വാങ്ങി. என் பாரம் என்னை விட்டு போய்விட்டது தானே. എന്റെ ഭാരം എന്നെ വിട്ട് നീങ്ങിപ്പോയല്ലോ. எனக்கு ஒரு விடுதலை கிடைத்தது தானே. എനിക്കൊരു വിമോചനം ലഭിച്ചല്ലോ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ദൈവത്തിന് സ്തോത്രം. இதே போல முழு உலகத்தில் உள்ள எல்லா மனிதருடைய பாவங்களையும் இயேசு தன்னுடைய சரீரத்திலே சுமந்தார். ഇതുപോലെ മുഴു ലോകത്തിലുള്ള എല്ലാ മനുഷ്യരുടെയും പാപത്തെ കർത്താവായ യേശു തന്റെ ശരീരത്തിൽ ചുമന്നു. இதை விசுவாசித்து நடக்க வேண்டும். ഇത് വിശ്വസിച്ച് നടക്കുക. பாவங்களில் 2 பாவங்கள் உண்டு. പാപം 2 വിധത്തിലുള്ള പാപങ്ങളുണ്ട്. ஒன்று மனிதனுடைய கிரியைகளினால் செய்த பாவங்கள். ഒന്ന് മനുഷ്യൻ തന്റെ പ്രവൃത്തിയാൽ ചെയ്ത പാപം. இதைத்தான் நாம் அக்கிரமங்கள் என்று சொல்லுகிறோம். ഇതിനെ നാം അകൃത്യങ്ങൾ എന്ന് വിളിക്കുന്നു. ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார். കർത്താവ് നമ്മുടെ അകൃത്യങ്ങളെല്ലാം ചുമന്നു. ஒரு மனிதனுக்கு அறிவு வந்த பிறகு அவன் செய்கிற மனப்பூர்வமாய் அவன் துணிகரமாக செய்கிறதான பாவங்கள். ഒരു മനുഷ്യന് തിരിച്ചറിവ് വന്നതിന് ശേഷമായി അവൻ തുനിഞ്ഞ് മനഃപൂർവ്വം ചെയ്യുന്നതായ പാപങ്ങൾ. இன்னொன்று அவருடைய ஜென்ம பாவம். മറ്റൊന്ന് അവന്റെ ജന്മപാപം. மனிதன் பாவம் செய்கிறதுனால அவன் பாவியாக மாறுகிறது இல்ல. മനുഷ്യൻ പാപം ചെയ്യുന്നത് കൊണ്ട് പാപിയായതല്ല, அவன் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். അവൻ പാപിയായതുകൊണ്ട് മാത്രമാണ് പാപം ചെയ്യുന്നത്. மனிதன் பிறக்கும் பொழுதே அவன் பாவத்தில் தான் பிறக்கிறான். മനുഷ്യൻ ജനിക്കുമ്പോൾ തന്നെ പാപത്തിലത്രേ ജനിക്കുന്നത്. ஆதி மனிதன் பாவம் செய்தான், அந்த பாவம் அவருடைய சந்ததியை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ആദ്യ മനുഷ്യൻ പാപം ചെയ്തു, ആ പാപം അവന്റെ സന്തതിയെ പിന്തുടർന്നുകൊണ്ടേയിരിക്കുന്നു. பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும்
துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்டு அவனுடைய தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் ധരിக்கிறாள். ജനിക്കുന്ന ഓരോ മനുഷ്യനും അകൃത്യത്തിൽ ഉരുവായി പാപത്തിൽ അവന്റെ അമ്മ അവനെ ഗർഭം ധരിക്കുന്നു. ஆனபடியினால் அவன் பாவியா இருக்கிறபடியினால் சரீரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் அவன் பாவங்களை பிறப்பிக்கிறான். അവൻ പാപിയായതുകൊണ്ട് തന്റെ ശരീരത്തിന്റെ വളർച്ചയ്ക്ക് ഒത്തവണ്ണം പാപങ്ങളെ അവൻ ജനിപ്പിക്കുന്നു. அவன் பாவம் செய்கிறதுனால பாவியாகிறது இல்ல, அவன் பாவியா இருக்கிறதுனால பாவம் செய்கிறான். അവൻ പാപം ചെയ്യുന്നത് കൊണ്ട് പാപിയായതല്ല, പാപിയായതുകൊണ്ട് പാപം ചെയ്യുന്നു. ஒரு நாள் ஒரு சகோதரன் இப்படி சொன்னார். ഒരു നാളിൽ ഒരു സഹോദരൻ ഇപ്രകാരം പറഞ്ഞു, இவர் என்னை அடிக்கடி கோபப்படுத்துகிறார், താൻ എന്നെ കൂടെ ദേഷ്യം പിടിപ്പിക്കുന്നു. எனக்கு பிடிக்காதென்று இவருக்கு தெரியும், தெரிந்ததை மறுபடியும் அதே காரியத்தை சொல்லி சொல்லி என்னை கோபப்படுத்துகிறார். എനിക്ക് ഇഷ്ടമില്ലെന്നറിയാം, വീണ്ടും അത് ആവർത്തിച്ച് പറഞ്ഞ് എനിക്ക് ദേഷ്യം കൂട്ടുന്നു. நான் கோபப்பட்டதுக்கு இவர்தான் காரணம். എന്റെ ദേഷ്യത്തിന് കാരണം ഇദ്ദേഹമാണ്. இப்படித்தான் நாம் மற்றவர்களை குற்றச்சாட்டி கொண்டு இருக்கிறோம். ഇങ്ങനെയാണ് നാം മറ്റുള്ളവരുടെ മേൽ കുറ്റം ചുമത്തുന്നത്. இல்லை அருமையானவர்களே, അല്ല പ്രിയരേ, நமக்குள்ள கோபம் இருக்கிறது, ஆனபடியினால் அது வெளியே வருகிறது. നമ്മുടെ ഉള്ളിൽ കോപമുണ്ട്, അതുകൊണ്ടാണ് അത് പുറത്തു വരുന്നത്. கோபம் இல்லாவிட்டால் அது வெளியே வர முடியாது. കോപമില്ല എങ്കിൽ അതെങ്ങനെ പുറത്തു വരും? அப்ப சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது நமக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வருகிறது. ആകയാൽ സന്ദർഭങ്ങൾ സാഹചര്യങ്ങൾ വരുമ്പോൾ നമ്മുടെ ഉള്ളിലുള്ളതൊക്കെയും പുറത്തു വരുന്നു. இதுபோலதான் சகல பாவங்களும். ഇതുപോലെയാണ് എല്ലാ പാപങ്ങളും. மனிதன் பாவியா இருக்கிறபடியினால் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவன் பாவம் செய்து கொண்டே போகிறான். മനുഷ്യൻ പാപിയായതുകൊണ്ട് സന്ദർഭത്തിന് ഒത്തവണ്ണമായി പാപങ്ങൾ ചെയ്തു പോരുന്നു. ஆனபடியினால் ஒன்று அவன் சரீரத்தின் செய்கைகளினாலே வெளிப்படையாக செய்கிற பாவங்கள், ആകയാൽ ശരീരത്തിന്റെ പ്രവൃത്തികളാൽ അവൻ പുറമേ ചെയ്യുന്നതായ പാപങ്ങൾ. இன்னொன்று ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கிறதான ஜென்ம பாவம், മറ്റൊന്ന് മുൻപേ അവന്റെ ഉള്ളിലുള്ളതായ ജന്മപാപങ്ങൾ. அதுதான் ஆதாமுடைய கீழ்ப்படியாமை என்னும் பாவம். അത് ആദാമിന്റെ അനുസരണക്കേടുന്നതായ പാപം. இந்த இரண்டு பாவங்களையும் கர்த்தராகிய இயேசு சிலுவையில் அவர் மேல் சுமந்தார். ഈ രണ്ട് പാപങ്ങളെയും കർത്താവായ യേശു ക്രിസ്തു കാൽവരി ക്രൂശിൽ തന്റെ മേൽ ചുമന്നു. அதைத்தான் இங்கே எழுதியிருக்கிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. അതുകൊണ്ടാണ് ഇവിടെ എഴുതിയിരിക്കുന്നത്, നാം പാപത്തിന് മരിച്ച് നീതിക്ക് ജീവിക്കേണ്ടതിന്. கர்த்தராகிய இயேசுவினுடைய சிலுவை மரணம் ஒரு மனிதனை பாவங்களில் இருந்து விடுதலை ஆக்குகிறது. കർത്താവായ യേശുവിന്റെ ക്രൂശ് മരണം ഒരു മനുഷ്യനെ പാപത്തിൽ നിന്ന് വിടുവിക്കുന്നു. இயேசு என் பாவங்களை சுமந்து விட்டார். യേശുവിന്റെ പാപങ്ങളെ ചുമന്നു. இனி நான் அந்த பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ഇനി ആ പാപങ്ങളെ ഞാൻ ചുമക്കേണ്ട ആവശ്യമില്ല. நம்முடைய பாவங்களை எல்லாம் நாம் அறிக்கையிட வேண்டும். നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം ഏറ്റുപറയാം. எதையெல்லாம் அறிக்கை இடுகிறோமோ அதையெல்லாம் அவர் மன்னிக்கிறார். നാം ഏറ്റുപറയുന്ന പാപങ്ങളെല്ലാം ദൈവം ക്ഷമിക്കും. முழு மனித வர்க்கத்தினுடைய பாவங்களை அவர் சுமந்தபடியினால் பாவங்களை மன்னிக்க அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறார். മുഴുവൻ മാനവരാശിയുടെയും പാപത്തെ ചുമന്നതുകൊണ്ട് പാപങ്ങളെ ക്ഷമിക്കുവാൻ അവൻ അധികാരമുണ്ട്. நாம் எதையெல்லாம் அறிக்கை எடுக்கிறோமோ அறிக்கை எடுக்கிற அனைத்தையும் அவர் மன்னிக்கிறார். നാം ഏറ്റുപറയുന്ന പാപങ്ങളൊക്കെയും അവൻ ക്ഷമിക്കുന്നു. நாம் மறைத்து வைக்கிறதை, அறிக்கையிடாமல் மறைத்து வைக்கிறதை அவர் மன்னிக்க முடியாது. നാം ഏറ്റുപറയാതെ ഒളിച്ചു വയ്ക്കുന്ന പാപങ്ങളെ ക്ഷമിക്കുവാൻ അവന് കഴിയുകയില്ല. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். തന്റെ ലംഘനങ്ങളെ മറയ്ക്കുന്നവന് ശുഭം വരികയില്ല. அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவார். ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിക്കുന്നവനോ കരുണ ലഭിക്കും. அருமையான தேவனுடைய ஜனமே, പ്രിയ ദൈവജനമേ, கர்த்தராகிய இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து விட்டார். കർത്താവായ യേശു നമ്മുടെ പാപങ്ങളെല്ലാം இனி ஒரு சிறு பாவத்துக்கும் நாம் அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. നാം ഇനി ഒരു ചെറിയ പാപത്തിന് പോലും ദാസനായിരിക്കേണ്ട ആവശ്യമില്ല. இந்த விசுவாசத்துக்கு ஏற்ற விதத்தில் கர்த்தர் நமக்கு அதிலே ஜெயத்தை கொடுக்கிறார். ഈ വിശ്വാസത്തിന് ഒത്ത നിലയിൽ കർത്താവ് നമുക്ക് അതിൽ ജയം തരുന്നു. அடுத்ததாக நம்முடைய ஜென்ம பாவமாகிய கீழ்ப்படியாமை என்னும் அந்த பாவத்தை ஆண்டவர் ஞானஸ்நான சத்தியத்தின் மூலம் நம்மை விட்டு நிவர்த்தி செய்கிறார். അടുത്തതായി ജന്മപാപം എന്നതായ നമ്മുടെ അനുസരണക്കേടിനെ ജലസ്നാനം എന്ന സത്യത്തിൽ ദൈവം നമ്മെ വിട്ടകറ്റുന്നു. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கூட அவருக்குள் பாவம் இல்லை, ஆனாலும் நமக்காக அவர் ஞானஸ்நானம் பெற்றார். ആകയാൽ അത്രേ കർത്താവായ യേശു ക്രിസ്തു തന്നിൽ പാപമില്ലാതിരുന്നിട്ട് നമുക്ക് വേണ്ടി അവൻ സ്നാനമേറ്റത്. யாரெல்லாம் இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நானும் ஞானஸ்நான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் எனக்குள்ள இருக்கிற ஜென்ம பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருகிறார் என்று விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் ആശീർവദിക്കപ്പെടുகிறார்கள், രക്ഷിക്കപ്പെടുகிறார்கள். ആരെല്ലാം പാപങ്ങളെല്ലാം ഏറ്റുപറഞ്ഞ് ഉപേക്ഷിച്ച് ഈ വചനങ്ങളെ വിശ്വസിച്ച് ഞാനും ജലസ്നാനം സ്വീകരിച്ചാൽ എന്നിലുള്ളതായ ഈ ജന്മപാപമാകുന്ന അനുസരണക്കേട് മാറുമെന്ന് വിശ്വസിച്ച് സ്നാനപ്പെടുന്നവർക്ക് കർത്താവ് അതുപോലെ അതിൽ നിന്ന് ജയം നൽകുന്നു. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுகிறான்.
വിശ്വസിക്കുകയും സ്നാനമേൽക്കുകയും ചെയ്യുന്നവൻ രക്ഷിക്കപ്പെടും. இயேசு என் பாவங்களை சுமந்தார். യേശുവിന്റെ പാപങ്ങളെ ചുമന്നു. இந்த விசுவாசத்தோடு தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ഈ വിശ്വാസത്തോടെ പാപങ്ങളൊക്കെയും ഏറ്റുപറഞ്ഞു பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு പാപമോചനം പ്രാപിച്ച ஞானஸ்நான சத்தியத்துக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ ആരെല്ലാം ജലസ്നാന സത്യത്തിന് അനുസരിക്കുന്നുവോ அவர்கள் ஜென்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறார்கள். അവർ ജന്മപാപത്തിൽ നിന്ന് രക്ഷിക്കപ്പെടുന്നു. கீழ்ப்படியாமை என்ன அந்த பாவத்திலிருந்து ஆதாமுடைய மீறுதலிலிருந்து அவன் விடுதலை பெறுகிறான். ആദാമിന്റെ ലംഘനമായ അനുസരണക്കേടുന്ന പാപത്തിൽ നിന്ന് വിടുവിക്കപ്പെടുന്നു. இப்படித்தான் நாம் விசுவாசிக்கும் போது இந்த பாவங்களை நாம் விழுங்குகிறோம். ഇങ്ങനെയത്രേ വിശ്വസിക്കുമ്പോൾ ഈ പാപത്തെ വിഴുങ്ങിക്കളയുന്നത്. கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். കർത്താവ് അതിൽ നമുക്കൊരു ജയത്തെ നൽകുന്നു. இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. ഈ വിശ്വാസമാണ് ലോകത്തെ ജയിക്കുന്ന ജയം. இந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றிக்கொண்டு அதிலே முன்னேறி செல்லாதது நிமித்தம் தான் அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் மறுபடியும் பாவத்தில் விழுந்து போகிறார். ഈ വിശ്വാസത്തെ മുറുകെ പിടിച്ച് മുന്നേറി ചെല്ലാത്തത് കൊണ്ട് മാത്രമാണ് രക്ഷിക്കപ്പെട്ടതായ അനേകർ അതേ പാപത്തിൽ വീണ്ടും വീഴുന്നത്. இந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். നാം ഈ വിശ്വാസത്തെ കാത്തു സൂക്ഷിക്കണം. நல்ல போராட்டத்தை போராடினேன், നല്ല പോർ പൊരുതു, ஓட்டத்தை முடித்தேன், ഓട്ടം തികച്ചു, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். വിശ്വാസം കാത്തു. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்தவைகளில் முதல் பகுதியாகிய இதை நாம் விசுவாசத்தினால் காத்துக்கொள்ள வேண்டும். കർത്താവായ യേശു നമുക്ക് ചെയ്തതിൽ ഒന്നാം ഭാഗമായി ഇവയെ വിശ്വാസത്താൽ കാത്തുകൊള്ളുക. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை நீ போராடு. വിശ്വാസത്തിന്റെ നല്ല പോർ വരുത്തിക്കൊള്ളുക. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். നിത്യജീവനെ പിടിച്ചുകൊള്ളുക. இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ഇതിനായിട്ടല്ലോ നീ വിളിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. அருமையான தேவனுடைய ஜனமே, പ്രിയ ദൈവജനമേ, இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். യേശു നമ്മുടെ പാപങ്ങൾ ക്ഷമിച്ചിരിക്കുന്നു. இந்த விசுவாசத்தில் நீ நல்ல போராட்டத்தை போராடு. ഈ വിശ്വാസത്തിൽ നല്ല പോർ പൊരുതുക. இந்த பாவம் நம்மை மறுபடியும் எதிர்த்து வரும்போது, പാപം വീണ്ടും നമ്മോട് എതിർത്ത് വരുമ്പോൾ இயேசு என் பாவங்களை சுமந்து விட்டார் என்ற விசுவாசத்தில் நீ தைரியமாய் போராட வேண்டும். യേശുവിന്റെ പാപങ്ങളെ ചുമന്നൊഴിച്ചെന്നുള്ളത് വിശ്വാസത്തിൽ ധൈര്യമായി പോരാടിക്കൊള്ളുക. இந்த விசுவாசத்தில் தைரியமாய் போராடாமல் இருக்கிறது நிமித்தம் தான் மறுபடியும் பாவம் தேவ ஜனங்களை மேற்கொள்ளுகிறது. ഈ വിശ്വാസത്തിൽ സധൈര്യം പോരാടാത്തത് കൊണ്ട് മാത്രമാണ് ദൈവജനത്തെ പാപം വീണ്ടും കീഴ്പ്പെടുത്തുന്നത്. இயேசு பாவத்தை விழுங்கினார். യേശു പാപങ്ങളെ വിഴുങ്ങി. இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பாவத்தை விழுங்குகிறார்கள். യേശുവിനെ വിശ്വസിക്കുന്ന ഓരോ ദൈവമക്കളും പാപത്തെ വിഴുങ്ങുന്നു. பாவத்தை ஜெயிக்கிறார்கள். പാപത്തെ ജയിക്കുന്നു. இதற்காகத்தான் இந்த போர்வையை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறோம். ഇതിനായി തന്നെ ഈ പുതപ്പ് ധരിച്ചിരിക്കുന്നത്. ஆனபடியால் இந்த போர்வை நமக்கு மிகவும் அவசியம். ആകയാൽ ഈ പുതപ്പ് നമുക്ക് അത്യന്താപേക്ഷിതം. மரிக்கிற வரைக்கும் இல்லாவிட்டால் மறுரூபமாகிற வரைக்கும் இந்த போர்வையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். മരണം വരെ അഥവാ രൂപാന്തരം വരെ പുതപ്പ് നാം ഉടുത്തിക്കൊള്ളേണം. இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் அவர் சுமந்தார். രണ്ടാമതായി കർത്താവായ യേശു നമ്മുടെ രോഗങ്ങളെല്ലാം ചുമന്നു. நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். അവൻ നമ്മുടെ ബലഹീനതകളെല്ലാം വഹിച്ച നമ്മുടെ രോഗങ്ങളെല്ലാം ചുമന്നു. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு அதை எடுத்து காட்டுகிறார். മത്തായി സുവിശേഷം 8ആം അധ്യായം 17ആം വാക്യത്തിൽ അതിനെ എടുത്തു പറയുന്നു. இதை ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன் 700 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனிதர்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமப்பார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார். യേശു ജനിക്കുന്നതിന് 700 വർഷം മുമ്പ് യെശയ്യാവ് കർത്താവായ യേശു നമ്മുടെ ബലഹീനതകളെ എടുത്ത് വ്യാധികളെ ചുമന്നു കളയുമെന്ന് പ്രവചിച്ചിരുന്നു. വായിക്കാം. അവൻ നമ്മുടെ ബലഹീനതകളെ എടുത്തു വ്യാധികളെ ചുമന്നു എന്ന് യെശയ്യാ പ്രവാചകൻ പറഞ്ഞത് നിവർത്തിയാകുവാൻ തന്നെ. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரியா தெய்வ பைதலே, எப்படி இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தாரோ, യേശു നമ്മുടെ പാപങ്ങളെ ഏതു വിധത്തിൽ ചുമന്നുവോ, அதே போல மனிதனுடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். അതേ വിധത്തിൽ മനുഷ്യരുടെ രോഗങ്ങളെയും ചുമന്നിരിക്കുന്നു. ஆனபடியால் நாம் எந்த வியாதிக்கும் அடிமையா இருப்பதை அவர் விரும்புகிறதில்லை. ആകയാൽ ഏതെങ്കിലും രോഗത്തിന് അടിമപ്പെട്ടിരിക്കുന്നത് അവൻ ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. നാം അടിമകളായിരിക്കേണ്ട ആവശ്യവുമില്ല. எப்படி பாவத்தை ஜெயிக்கிறோமோ அதுபோல எல்லா வியாதியையும் ஜெயிக்கும்படி
ஆண்டவர் அதற்கும் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். പാപത്തെ ജയിക്കുന്നത് പോലെ രോഗങ്ങളെ ജയിക്കുവാനും പര്യാപ്തമായ വിശ്വാസം തന്നിരിക്കുന്നു. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது போல வியாதிக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று போராடும்படி நமக்கு ஆண்டவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். പാപത്തോട് എതിർത്ത് പോരാടുന്നത് പോലെ രോഗത്തോട് എതിർത്ത് പോരാടേണ്ടതിനായി കർത്താവ് നമുക്ക് വിശ്വാസം തന്നിരിക്കുന്നു. கர்த்தராகிய இயேசு நம்முடைய நோய்களை சிலுவையில சுமந்திருக்கிறார். കർത്താവായ യേശു നമ്മുടെ രോഗങ്ങളെ ക്രൂശിൽ ചുമന്നിരിക്കുന്നു. நம்முடைய பாவங்களை சுமந்தது போல நோய்களை சுமந்திருக்கிறார். പാപങ്ങളെ ചുമന്നതുപോലെ രോഗങ്ങളെയും ചുമന്നിരിക്കുന്നു. ஆனபடியால் பாவத்தை மேற்கொள்ள இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறது போல நோய்களை மேற்கொள்ளவும் நாம் பரிகாரிகளை அல்ல, നമ്മുടെ യേശുவை അണ്ടിக் കൊള്ള வேண்டும். പാപത്തെ കീഴടക്കുവാൻ യേശുവിനെ മുറുകെ പിടിച്ചവനെ സമീപിക്കുന്നത് പോലെ നമ്മുടെ രോഗങ്ങളെ ജയിക്കുവാൻ വൈദ്യന്മാരെ സമീപിക്കുകയല്ല, നമ്മുടെ യേശുവിനെ അത്രേ സമീപിക്കേണ്ടത്. இதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த இரண்டாவது கிரியையாக இருக்கு. ഇത് കർത്താവായ യേശു നമുക്കായി ചെയ്തതായ രണ്ടാമത്തെ പ്രവൃത്തിയാകുന്നു. ஆனபடியால் இந்த போர்வையை தரித்துக் கொண்டிருக்கிற நாம் வருகிறதான எல்லா வியாதியையும் விழுங்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ആകയാൽ ഈ പുതപ്പ് ധരിച്ചിരിക്കുന്ന നാം വരുന്ന രോഗങ്ങളെ വിഴുങ്ങണം അഥവാ ജയിക്കണം. நம்முடைய பலவீனங்களில் எல்லாம் அவருடைய பலன் பூரணமாக விளங்குகிறது. നമ്മുടെ ബലഹീനതകളിൽ അവന്റെ ശക്തി തികഞ്ഞു വരുന്നു. இப்படி ஜெயிக்கும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாகத்தான் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். ഇങ്ങനെ ജയിക്കേണ്ടതിനായി നമ്മെ ശക്തിപ്പെടുത്തുവാൻ അത്രേ ദൈവം നമ്മെ അഭിഷേകം ചെയ്തിരിക്കുന്നത്. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளையை ஆவி என்னும் அச்சாரத்தால் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். രക്ഷിക്കപ്പെട്ട് സ്നാനമേറ്റതായ ദൈവ പൈതലിനെ ദൈവം ആത്മാവിൻ അച്ചാരത്താൽ അഭിഷേകം ചെയ്യുന്നു. இந்த அபிஷேகத்தின் பலத்தினாலே நாம் எல்லா வல்லமைகளையும் எதிர்த்து கீழ்ப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ഈ അഭിഷേകത്തിന്റെ ശക്തിയാൽ നാം എല്ലാ ശക്തികളെയും എതിർത്ത് കീഴ്പ്പെടുത്തി ജയിക്കേണ്ടവരാകുന്നു. விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தால் காக்கப்படுகிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. വിശ്വാസത്താൽ ദൈവശക്തിയിൽ കാക്കപ്പെടുന്ന നിങ്ങൾക്ക് വേണ്ടി ആ അവകാശം സ്വർഗത്തിൽ സൂക്ഷിച്ചിരിക്കുന്നു. ஒரு மனிதன், ஒரு தேவனுடைய மனிதன் இந்த பூமியிலே தேவ பலத்தால் தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். ഒരു മനുഷ്യൻ ഈ ഭൂമിയിൽ ദൈവശക്തിയാൽ തന്നെ സൂക്ഷിക്കണം. வேற எந்த விதத்திலையும் அவன் தன்னை காத்துக்கொள்ள முயற்சி எடுக்கக்கூடாது. മറ്റൊരു വിധത്തിലും തന്നെ സൂക്ഷിക്കുവാൻ അവൻ ശ്രമിക്കരുത്. அவனை காக்கும்படி தேவன் அவருடைய பலத்தை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். അവനെ കാക്കേണ്ടതിന് ദൈവം തന്റെ ശക്തിയെ അവന് നൽകിയിരിക്കുന്നു. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய பலன். അതത്രേ പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി. நீங்கள் பலனடையும்படியாக எருசலேமிலே காத்திருங்கள். നിങ്ങൾ ശക്തി പ്രാപിക്കേണ്ടതിന് യെരൂശലേമിൽ കാത്തിരിപ്പീൻ. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலப்படுவீர்கள். പരിശുദ്ധാത്മാവ് നിങ്ങളിൽ വരുമ്പോൾ നിങ്ങൾ ശക്തി പ്രാപിക്കും. பூமி எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். ഭൂമിയുടെ അറ്റത്തോളം എന്റെ സാക്ഷികളായിരിക്കും. ஆனபடியினால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ആകയാൽ പ്രിയ ദൈവ പൈതലേ, இயேசு என் பாவத்தை சுமந்தார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சிகள். യേശു നമ്മുടെ പാപങ്ങളെ ചുമന്നു എന്നുള്ളതിന് ഞാനും നിങ്ങളും സാക്ഷികൾ. கர்த்தராகிய இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்பதற்கு நானும் நீங்களும் சாட்சிகள். കർത്താവായ യേശു നമ്മുടെ രോഗങ്ങളെ ചുമന്നു എന്നുള്ളതിന് ഞാനും നിങ്ങളും സാക്ഷികൾ. இந்த அபிஷேகம் முழு உலகத்தில் எல்லார் மத்தியிலே நம்மை சாட்சிகளாக நிறுத்துகிறது. ഈ അഭിഷേകം എന്നത് വെളിലോകത്തിലും സകലരുടെയും മധ്യേ നമ്മെ സാക്ഷികളായി നിർത്തുന്നു. சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தில் வருகிற எல்லா வல்லமைகளையும் மேற்கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்படும்படி தேவன் இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார். മർത്യമായ ശരീരത്തിൽ വരുന്ന ശക്തികളെല്ലാം ജയിച്ച് നാം ഉയർപ്പിക്കപ്പെടേണ്ടതിനായി ദൈവം നമുക്ക് അഭിഷേകം തന്നിരിക്കുന്നു. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ഇതിനായി നമ്മെ ഒരുക്കുന്നത് ദൈവം തന്നെ. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ആത്മാവിനെ അച്ചാരമായി തന്നത് ദൈവമത്രേ. இந்த அபிஷேகத்தினால் தான், அபிஷேகத்தின் மூலமாகத்தான் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். ഈ അഭിഷേകത്തിലൂടെയാണ് ദൈവം നമ്മെ ഒരുക്കുന്നത്. இந்த அபிஷேகத்தினாலே இந்த போர்வைக்குள்ளே காணப்படுகிற எல்லாவற்றையும் நாம் விழுங்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். ഈ അഭിഷേകത്താൽ ഈ പുതപ്പിനുള്ളിൽ കാണുന്ന സകലത്തെ നാം ജയിക്കണം അഥവാ വിഴുങ്ങണം. மூன்றாவதாக கர்த்தராகிய இயேசு நம்முடைய சாபங்களை சுமந்தார். മൂന്നാമതായി കർത്താവായ യേശു നമ്മുടെ ശാപങ്ങളെ ചുമന്നു. நான் வேதத்துல வாசிக்கும் போது നാം ബൈബിളിൽ വായിക്കുമ്പോൾ கலாத்தியர் 3:13 வசனத்துல இப்படி படிக்கிறோம். ഗലാത്യ ലേഖനം 3:13 ഇപ്രകാരം വായിക്കുന്നു. மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன், മരത്തിന്മേൽ തൂങ്ങുന്നവനെല്ലാം ശപിക്കപ്പെട്ടവൻ. கிறிஸ்து நமக்காக சாபமானார். ക്രിസ്തു നമുക്ക് വേണ്ടി ശാപമായി മാറി. நியாயப்பிரமாணத்தினால் உண்டான எல்லா சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்குகிறார். ന്യായപ്രമാണത്താൽ ഉളവായ സകല ശാപങ്ങളിൽ നമ്മെ വിടുവിക്കുന്നു. நீங்கள் நியாயப்பிரமாணத்தினால் மனிதனுக்கு வந்ததான சாபங்களை குறித்து நாம் உபாகமம் 28 அதிகாரத்தில் படிக்கிறோம். ന്യായപ്രമാണത്താൽ മനുഷ്യന് വന്ന ശാപങ്ങളെ കുറിച്ച് ആവർത്തന പുസ്തകം 28 അധ്യായത്തിൽ കാണുന്നു. எத்தனையோ விதமான சாபங்களை நாம் பார்க்கிறோம். എത്രയോ വിധമായ ശാപങ്ങളെ കാണാം. இன்று நான் உனக்கு விதிக்கிற இந்த கற்பனைகளின்படி நீ செய்யாவிட்டால்
இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ഞാൻ ഇന്ന് നിന്നോട് ആജ്ഞാപിക്കുന്ന ഈ കൽപ്പനകൾ പ്രമാണിച്ചില്ല എങ്കിൽ ഈ ശാപങ്ങളൊക്കെ നിനക്ക് വന്ന് ഭവിക്കും. உன்னுடைய கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும். നിന്റെ ഗർഭഫലം ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். മക്കൾ ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. உன்னுடைய ஆடு மாடுகளின் பலன் சபிக்கப்பட்டிருக்கும். ആടുമാടുകളുടെ ഫലമെല്ലാം ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. நிலத்தின் பலன் சபிக்கப்பட்டிருக்கும். നിന്റെ നിലത്തിന്റെ ഫലം நீ ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. போகையிலும் வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். പോകുമ്പോഴും വരുമ്പോഴും ശപിക്കപ്പെട്ടിരിക്കും. ஏராளமான சாபங்களை குறித்து நாம் படிக்கிறோம். അനവധിയായ ശാപങ്ങളെ വായിക്കുന്നു. கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே நமக்காக தூக்கப்பட்டார். കർത്താവായ യേശു കാൽവരിയിൽ നമുക്കായി തൂക്കപ്പെട്ടു. இந்த எல்லா சாபத்துக்கும் நம்மை விடுவிக்கும்படியாக அவர் நம்முடைய சாபங்களை ஏற்றுக்கொண்டார். ഈ സകല ശാപത്തിലെ വിടുവിക്കേണ്ടതിനായി അവൻ ഇതെല്ലാം തന്റെ മേലേറ്റു. யாரெல்லாம் இயேசு சிலுவையில் மரித்தது என்னுடைய சாபங்களை நீக்கும்படி என்று விசுவாசித்து நடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எல்லா சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார். കർത്താവായ യേശു കാൽവരിയിൽ തൂങ്ങി മരിച്ചത് എന്റെ ശാപത്തിൽ നിന്ന് വിടുവിക്കുവാനാണെന്ന് വിശ്വസിച്ച ആ വിശ്വാസത്താൽ ആരെല്ലാം നടക്കുന്നുവോ അവരെല്ലാം ഇതിനെ ജയമായി വിഴുങ്ങുന്നു. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். നാം കാഴ്ചയാലല്ല ആ വിശ്വാസത്താൽ അത്രേ നടക്കുന്നു. விசுவாசிக்கிறவர்கள் ஒரு சாபத்துக்கும் அடிமையா இருக்க வேண்டியதில்லை. വിശ്വസിക്കുന്നവർ ഒരു ശാപത്തിനും അടിമകളല്ല. விசுவாசத்தின் மூலம் எல்லா சாபங்களையும் நாம் மேற்கொள்ளலாம். വിശ്വാസത്താൽ സകല ശാപങ്ങളെ നമുക്ക് ജയിക്കാം. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ദൈവ പൈതലേ, இந்த விசுவாச மார்க்கம் எவ்வளவு ஒரு விசேஷித்த மார்க்கமாக இருக்கிறது. ഈ വിശ്വാസ മാർഗം എത്രയോ ശ്രേഷ്ഠമായതായിരിക്കുന്നു. அடுத்ததாக கர்த்தராகிய இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். അടുത്തതായി കർത്താവായ യേശു നമ്മുടെ ദുഃഖങ്ങൾ ചുമന്നു. இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். യെശയ്യാ പ്രവാചകൻ ഇത് വളരെ വ്യക്തമായി എടുത്തു ஏசாயா പറയുന്നു. 53 அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. യെശയ്യാ 53 വാക്യം വായിക്കാം. സാക്ഷാൽ നമ്മുടെ രോഗങ്ങളെ അവൻ വഹിച്ചു, നമ്മുടെ വേദനകളെ അവൻ ചുമന്നു. നാമോ ദൈവം അവനെ ശിക്ഷിച്ചും അടിച്ചും ദണ്ഡിപ്പിച്ചും ഇരിക്കുന്നു എന്ന് വിചാരിച്ചു. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கர்த்தராகிய இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். കർത്താവായ യേശു നമ്മുടെ ദുഃഖങ്ങൾ വേദനകളെ ചുമന്നു. துக்கங்களிலே 2 துக்கம் உண்டு. ദുഃഖങ്ങൾ രണ്ട് വിധത്തിലുണ്ട്. ஒன்று தேவனுக்கு ஏற்ற துக்கம். ഒന്ന് ദൈവഹിത പ്രകാരമുള്ള ദുഃഖം. தேவன் ஆண்டவரை போல நான் மாற வேண்டுமே, എനിക്ക് എന്റെ കർത്താവിനെ പോലെ മാറണം, அவரை போல பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும், തന്നെ പോലെ പരിശുദ്ധ ജീവിതം அவரை നയിക്കണം, போல திவ்ய சுபாவங்களிலே நான் வளர வேண்டுமே, അവനെ പോലെയുള്ള ദിവ്യ സ്വഭാവങ്ങളിൽ എനിക്ക് அவரை വളരണം, போல சுபாவம் எனக்கு வேண்டுமே. അവന് തുല്യമായ സ്വഭാവം എനിക്ക് വേണം. இப்படிப்பட்டதான துக்கம் தேவனுக்கு ஏற்ற துக்கம். ഇങ്ങനെയുള്ളതായ ദുഃഖം എന്നത് ദൈവഹിത പ്രകാരമുള്ളത്. அது மனிதனுடைய ஜீவியத்தை மாற்றி தேவனுக்கு ஏற்றவனாக உருவாக்குகிறது. അത് മനുഷ്യ ജീവിതത്തിൽ പരിവർത്തനം വരുത്തി അവനെ ദൈവത്തിന് കൊള്ളാവുന്നവനാക്കി മാറ്റുന്നത്. ஆனால் இன்னொரு துக்கம் உண்டு. എന്നാൽ മറ്റൊരു ദുഃഖമുണ്ട്. அந்த துக்கத்தை தான் இயேசு சிலுவையில சுமந்தார். ആ ദുഃഖത്തെയാണ് യേശു ക്രൂശിൽ ചുമന്നത്. அதுதான் லௌகீக துக்கம். അത് ലോകപ്രകാരമുള്ള ദുഃഖം. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான துக்கங்கள். ഈ ഭൂമിക്കുള്ള ജീവിതത്തെ കുറിച്ചുള്ളതായ ദുഃഖം. எண்ணத்தை உண்போம், എന്താ തിന്നും, எண்ணத்தை உடுத்துவோம், എന്താ ഉടുക്കും, எண்ணத்தை குடிப்போம், എന്താ കുടിക്കും, நாளைய தினத்துக்காக என்ன செய்வோம், നാളേക്ക് എന്ത് ചെയ്യും, நம்முடைய பிள்ளைகளுடைய வருங்காலம் எப்படி, മക്കളുടെ ഭാവി എന്ത്, நம்முடைய தொழில் எப்படி, നമ്മുടെ ഉപജീവന മാർഗം എന്താ, இதை பற்றியதான இந்த பூமிக்குரியதான துக்கங்களை இயேசு சிலுவையின் மேல சுமந்தார். ഇങ്ങനെയുള്ള ഭൗമിക ദുഃഖങ്ങളെ യേശു കാൽവരി ക്രൂശിൽ ചുമന്നു. யாரெல்லாம் என் துக்கத்தை இயேசு சுமந்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, എന്റെ ദുഃഖങ്ങളെല്ലാം യേശു ചുമന്നുവെന്ന് ആരൊക്കെ വിശ്വസിക്കുന്നുവോ, அந்த விசுவாசத்தின் மூலம் கர்த்தர் எல்லா துக்கத்திலிருந்து ஒரு மனிதனை வெளியே கொண்டு வருகிறார். ആ വിശ്വാസത്താൽ എല്ലാ ദുഃഖങ്ങളിൽ നിന്ന് ഒരു മനുഷ്യനെ ദൈവം വിടുവിച്ചു കൊണ്ടുവരുന്നു. விசுவாச மார்க்கத்தார்களே, ஒரு துக்கமும் நம்மை மேற்கொள்ள முடியாது. വിശ്വാസ മാർഗക്കാരെ, ഒരു ദുഃഖവും നമ്മെ കീഴ്പ്പെടുത്തുകയില്ല. விசுவாசத்தின் மூலம் எல்லா துக்கங்களையும் ஒரு தேவனுடைய மனிதன் விழுங்குகிறார். വിശ്വാസത്താൽ ഒരു ദൈവ മനുഷ്യൻ എല്ലാ ദുഃഖങ്ങളെയും വിടുങ്ങുന്നു. ஒரு மனிதன் எல்லா துக்கத்தையும் ஜெயிக்கிறார். ഒരു മനുഷ്യൻ എല്ലാ ദുഃഖങ്ങളെയും ജയിക്കുന്നു. எப்படிப்பட்ட துக்கம் ஒரு மனிதனை எதிரிட்டு வெள்ளம் போல வந்தாலும், ഏത് വിധമായ ദുഃഖം ഒരു മനുഷ്യനെതിരായി ഒരു ജലപ്രവാഹം പോലെ വന്നാലും அவனுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் எழும்பி அவனுக்காக கொடியேற்றுகிறார். അവന്റെ ഉള്ളിലുള്ള ദൈവാത്മാവ് അവന് വേണ്ടി എഴുന്നേറ്റ് അവനായി കൊടി ഉയർത്തുന്നു. அவன் பெற்ற ஆவி என்னும் அந்த அச்சாரம் அது எழும்பி அவனுக்கு அந்த துக்கத்தின் மேலே ஜெயத்தை கொடுக்கிறது. അവൻ പ്രാപിച്ചതായ ആത്മാവെന്ന അച്ചാരം എഴുന്നേറ്റ് അവനായി ആ ദുഃഖത്തിൽ ജയം നൽകുന്നു. மனிதர்களை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர்.
നീ മനുഷ്യരെ ഞങ്ങളുടെ തലയിൽ കയറി ഓടിക്കുമാറാക്കി. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ഞങ്ങൾ തീയിൽ കൂടെയും വെള്ളത്തിൽ കൂടെയും കടക്കേണ്ടി വന്നു. இப்பொழுது செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ഇപ്പോൾ ഞങ്ങളെ വിശാല സ്ഥലത്ത് നിർത്തിയിരിക്കുന്നു. அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய மனிதனை ஒரு வல்லமையும் மேற்கொள்ள ஜெயிக்கவே முடியாது. അഭിഷേകം പ്രാപിച്ചതായ ഒരു ദൈവപൈതലിനെ ഒരു ശക്തി തോൽപ്പിക്കുവാൻ ജയിക്കുവാനാവില്ല. ஆனபடினால்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ആകയാൽ തന്നെ ഒരു ദൈവപൈതൽ പരിശുദ്ധാത്മാഭിഷേകം പ്രാപിക്കണം. இந்த அபிஷேகத்தினால் நடத்தப்பட வேண்டும். അഭിഷേകത്താൽ നടത്തപ്പെടണം. இந்த அபிஷேகத்தின் கட்டுப்பாட்டுக்குள் ஒரு மனிதன் அடங்கி இருக்க வேண்டும். ഈ അഭിഷേകത്തിന്റെ നിയന്ത്രണത്തിനുള്ളിൽ ഒരു മനുഷ്യൻ അടങ്ങി ജീവിക്കണം. எல்லா சூழ்நிலைகளிலேயும் இந்த தேவ ஆவியானவர் அவனை நடத்துகிறவராக இருக்கிறார். എല്ലാ സാഹചര്യങ്ങളിലും ഈ ദൈവാത്മാവ് അവനെ വഴി കാണിച്ച് നടത്തുന്നു. நீ துக்கத்தின் பாதையில் போனாலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். നീ ദുഃഖത്തിന്റെ പാതയിൽ കൂടെ പോയാലും ദൈവം നിന്റെ കൂടെയുണ്ട്. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ഞാൻ കൂരിരുൾ താഴ്വരയിൽ കൂടി നടന്നാലും ദൈവമേ നീ എന്റെ കൂടെ ഉണ്ടല്ലോ. இதை விசுவாசித்து நடக்கிறவர்கள் பாக்கியவான். ഇത് വിശ്വസിച്ച് നടക്കുന്നവർ ഭാഗ്യവാന്മാർ. எத்தனை பேர் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜீவிக்கிறோம்? നമ്മിൽ എത്ര പേർ ഈ വിധ വിശ്വാസത്തോടെ ജീവിക്കുന്നു? அருமையான தேவனுடைய ஜனமே, പ്രിയ ദൈവജനമേ, கர்த்தர் தந்த விசுவாசம் அது எவ்வளவு விசேஷமானது. ദൈവം തന്ന വിശ്വാസം എത്രയോ അമൂല്യമായതാ. இயேசு நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். യേശു നമുക്കായി എല്ലാം ചെയ്ത് തികച്ചിരിക്കുന്നു. கடைசியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மேல் வந்த மரண தண்டனையை அவர் சுமந்திருக்கிறார். ഒടുവിലായി കർത്താവായ യേശു നമ്മുടെ മേൽ വന്നതായ മരണ ശിക്ഷാവിധിയെ തന്റെ മേൽ ചുമന്നു. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அழிக்கும்படி இயேசு சிலுவையில் நமக்காக மரித்தார். മരണത്തിന്റെ അധികാരിയായ പിശാചിനെ തന്റെ മരണത്താൽ നീക്കിക്കളയേണ്ടതിനാ യേശു നമുക്കായി കാൽവരി ക്രൂശിൽ മരണം മരിച്ചു. ஏன் பிசாசை மரணத்துக்கு அதிகாரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது? പിശാചിനെ മരണത്തിന്റെ അധികാരി എന്ന് വിളിക്കുവാൻ കാരണം எந்த மரணத்துக்கு அவன் அதிகாரியாக இருக்கிறான்? അവൻ ഏത് മരണത്തിന് അധികാരി? அதுதான் பாவத்தின் சம்பளமாகிய மரணம். പാപത്തിന്റെ ശമ്പളമായ മരണമാകുന്നു അത്. சரீர மரணத்தை பற்றி அல்ல, ശാരീരിക മരണത്തെ കുറിച്ചല്ല, பாவத்தின் சம்பளமாகிய மரணம். പാപത്തിന്റെ ശമ്പളമായ മരണം. அதைத்தான் வேதம் இரண்டாம் மரணம் என்று சொல்லுகிறது. ബൈബിൾ അതിനെ രണ്ടാം മരണം എന്ന് വിളിക്കുന്നു. இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிறதான கடல். രണ്ടാമത്തെ മരണം എന്ന തീയും ഗന്ധവും കത്തുന്ന പൊയ്ക. பாவத்தில் ஜீவிக்கிற இல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஜீவிக்காத ஜெயமெடுக்காத அனைவரும் போய் சேர வேண்டிய ஒரு இடம்தான் அந்த இரண்டாம் மரணமாகிய അഗ്നിയും കന്തകം എരിയുന്ന നിത്യ അഗ്നി. പാപത്തിൽ ജീവിക്കുന്ന അഥവാ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കാതെ ആ ജയം പ്രാപിക്കാതെ ജീവിക്കുന്ന എല്ലാവരും ചെന്ന് വീഴുന്നതായ സ്ഥലമാണ് തീയും ഗന്ധകവും കത്തുന്ന ഈ പൊയ്ക അഥവാ തീക്കടൽ. എബ്രായർക്ക് എഴുതിയ നിരുപം 2-ാം അധ്യായം 14-ാം വചനത്തെ വാസിക്കാം. എബ്രായ ലേഖനം 2-ാം അധ്യായം 14-ാം വാക്യം വായിക്കാം. മക്കൾ ജഡരക്തങ്ങളോട് കൂടിയവരാകൊണ്ട് അവനും അവരെ പോലെ ജഡരക്തങ്ങളോട് കൂടിയവനായി മരണത്തിന്റെ അധികാരിയായ പിശാചിനെ തന്റെ മരണത്താൽ നീക്കി ജീവപര്യന്തം മരണഭീതിയാൽ അടിമകളായിരുന്നവരെ ഒക്കെയും വിടുവിച്ചു. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிரியா தெய்வ பைதலே, நீ இயேசுவை விசுவாசித்தால் இரண்டாம் மரணம் உனக்கு கிடையாது. நீ இயேசுவில் விசுவாசித்தால் உனக்கு இரண்டாம் மரணம் இல்ல. மரணத்தை குறித்த பயத்தை ஆண்டவர் மனிதனை விட்டு எடுத்து போடுகிறார். மரண பயத்தை தெய்வ மனுஷனில் எடுத்து மாற்றுന്നു. மரணமே உன் கூறு எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு தேவனுடைய மனிதனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். മരണമേ നിന്റെ വിഷയമുള്ളവിടെ എന്ന് ചോദിക്കത്തക്കതായ ഒരു സാഹചര്യത്തിൽ ദൈവ മനുഷ്യനെ നിർത്തുന്നു. பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை பாதாளத்தை கேட்டு பார்த்து கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் மனிதனை கொண்டு வந்து உயர்த்துகிறார். പാതാളമേ നിന്റെ ജയം എവിടെയെന്ന് മരണത്തെയും പാതാളത്തെയും വെല്ലുവിളിക്കുന്ന ഒരു അവസ്ഥയിൽ ദൈവ മനുഷ്യനെ കൊണ്ടുവന്ന് നിർത്തുന്നു. ஆனபடியால்தான் கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு ஜீவியம் செய்து கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்த தேவனுடைய பிள்ளைகளை நாம் அடக்கம் பண்ணும் போது இந்த வசனங்களை வாசிக்கிறோம். ആകയാൽ ക്രിസ്തുവിൽ മനോഹരമായ ഒരു ജീവിതം നയിച്ച ക്രിസ്തുവിൽ നിദ്ര പ്രാപിച്ചതായ ദൈവമക്കളെ അടക്കം ചെയ്യുമ്പോൾ നാം ഈ വാക്യങ്ങൾ വായിക്കുന്നത്, மரணமே உன் கூர் எங்கே? മരണമേ നിന്റെ വിഷമുള്ള பாதாளமே உன் ஜெயம் எங்கே? പാതാളമേ നിന്റെ ജയം എവിടെ? மரணத்தின் கூர் பாவம், മരണത്തിന്റെ വിഷമുള്ള பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், പാപത്തിന്റെ ശക്തി ന്യായപ്രമാണം. நம்முடைய கர்த்தராகிய இயேசு மூலம் ஜெய கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். നമ്മുടെ കർത്താവായ യേശു മുഖാന്തരം ജയം നൽകുന്ന ദൈവത്തിന്
ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசுவை மரணத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த பூமியில் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறார். കർത്താവായ യേശുവിന്റെ മരണത്തിൽ വിശ്വസിക്കുന്ന ഓരോ ദൈവ പൈതലും ഈ ഭൂമിയിൽ സകലത്തെയും ജയിക്കുന്നവരായി തീരും. கிறிஸ்துவ ஜீவியம் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். ക്രിസ്തീയ ജീവിതം സകലത്തെയും ജയിച്ച് ജീവിക്കുന്ന ജീവിതം. கர்த்தராகிய இயேசு சரீரத்தில் இருக்கும்போது இவ்விதமாக சொன்னார். കർത്താവായ യേശു തന്റെ ശരീരത്തിലായിരുന്നപ്പോൾ ഇപ്രകാരം പറഞ്ഞു, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறார், ഇതാ ലോകത്തിന്റെ പ്രഭു വരുന്നു, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, അവന് എന്നോട് ഒരു കാര്യവുമില്ല, அவருடைய சரக்குகள் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, അവന്റെ ചരക്കുകളൊന്നും എന്നിലില്ല. எல்லாவற்றையும் இயேசு விழுங்கி விட்டார், യേശു എല്ലാം വിഴുങ്ങി, எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்து விட்டார். യേശു എല്ലാറ്റിനെയും ജയിച്ചു. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, ഞാനും ജയിച്ചെന്റെ പിതാവിനോടുകൂടെ അവന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുന്നത് പോലെ, ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ ജയിക്കുന്നവൻ அவர்களும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். എന്നോടുകൂടെ എന്റെ സിംഹാസനത്തിൽ ഇരിക്കുവാൻ വരം നൽകും. நம்முடைய கண்களை மூடுவோம். കണ്ണുകളടയ്ക്കാം. எத்தனை பேர் இயேசுவை போல ஜெயம் எடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த போர்வையாகிய சரீரத்தில் என்னை வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். യേശുവിനെ പോലെ ജയമെടുക്കുവാൻ പുതപ്പാകുന്ന ശരീരത്തിൽ ദൈവം എന്നെ വെച്ചിരിക്കുന്നു എന്ന് നമ്മിൽ എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இதற்காகவே இந்த சரீரத்தில் நான் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ഇതിനായിട്ടാണ് ഞാൻ ഈ ശരീരത്തിൽ വസിക്കുന്നതെന്ന് നമ്മിൽ എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இயேசு கிறிஸ்து எடுத்த ஜெயம் என்னுடையது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? യേശു നേടിയ ജയം എന്റേതെന്ന് എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இன்றைக்கு அதை சொந்தமாக்கிக் கொள்வோமா? ഇന്നത് സ്വന്തമാക്കാം. பாவத்தின் மேல் ஜெயம், പാപത്തിന് മേൽ ജയം, வியாதியின் மேல் ஜெயம், രോഗത്തിന് മേൽ ജയം, சகல சாபங்களின் மேல் ஜெயம், സകല ശാപങ്ങളുടെ മേൽ சகல ജയം, துக்கங்களின் மேல் ஜெயம், സകല ദുഃഖങ്ങളുടെ മേൽ ജയം, மரண பயத்தின் மேல் ஜெயம், മരണഭീതിയുടെ മേൽ ജയം, இரண்டாம் மரணத்தின் மேல் ஜெயம். രണ്ടാം മരണത്തിന് മേൽ ജയം. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ദൈവ പൈതലേ, இந்த நாள் ஜெயத்தின் நாளாக இருக்கு. ഇത് ജയത്തിന്റെ സുദിനം. இந்த நாள் விடுதலையின் நாளாக ഇത് இருக்கு. വിടുതലിന്റെ സുദിനം. இதை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய கண்களை மூடி ஒப்புக்கொடுப்போம். വിശ്വസിക്കുന്നവർ കണ്ണുകളടിച്ച് സമർപ്പിക്കാം. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ഇതിനായി നമ്മെ ഒരുക്കുന്ന ദൈവമത്രേ. ஆவி என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. ആത്മാവിനെ അച്ചാരമായി തന്നത് അവനത്രേ. நம்மை ஒன்று கூட அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். ഒരിക്കൽ കൂടെ നമ്മെ അഭിഷേകം ചെയ്യുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. கண்களை மூடி ஆண்டவருடைய கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். കണ്ണുകളടിച്ച് ദൈവങ്ങളിൽ നമ്മെ സമർപ്പിക്കാം. வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் இப்படி சொல்லுங்கள். അതിനങ്ങൾ തുറന്ന് ദൈവത്തോട് പ്രകാരം പറയാം. கர்த்தாவே, நீர் எனக்கு ஒரு போர்வையை தந்திருக்கிறீர். കർത്താവേ, നീ എനിക്ക് ഒരു പുതപ്പ് തന്നിരിക്കുന്നു. நீர் ஜெயம் எடுத்தது போல നീ ജയിച്ചതുപോലെ நானும் இந்த சரீரத்தில் இருக்கும்போது ஜெயம் எடுக்க வேண்டும். ഞാനും ഈ ശരീരത്തിൽ ജയമെടുക്കണം. ஜெயித்த பின்பு இந்த போர்வையை நான் களைந்து போடுவேன். ജയിച്ച ശേഷം പുതപ്പ് ഞാൻ ഉരിഞ്ഞു കളയും. அதற்காகவே இந்த போர்வையை நீர் எனக்கு தந்திருக்கிறீர். അതിനായിട്ടല്ലോ പുതപ്പ് തന്നിരിക്കുന്നത്. இன்று முதல் நான் உம்மை போல எல்லாவற்றையும் ஜெயிப்பேன். ഇന്നു മുതൽ ഞാൻ അങ്ങയെ പോലെ സകലത്തെയും ജയിക്കും. நீர் எடுத்த ஜெயம் என்னுடையது ஆண்டவரே. നീ നേടിയ ജയം ദൈവമേ நீர் എന്റേത്. எடுத்த ஜெயம் என்னுடையது ஆண்டவரே. അങ്ങ് നേടിയ ജയം കർത്താവേ இதை എനിക്കുള്ളത്. அறிக்கையிடும் பொழுதே அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பாவத்தின் மேல் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ഇത് നീ ഏറ്റുപറയുമ്പോൾ പ്രിയ ദൈവ പൈതലേ, പാപത്തിന്റെ മേൽ നിനക്ക് അവൻ ജയം തരുന്നു. யாராவது வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? ആരെങ്കിലും രോഗത്തോടുകൂടെ இதை പോരാടുന്നുണ്ടോ? அறிக்கையிடுங்கள். வியாதியிலே ஜெயத்தை இப்பொழுதே கர்த்தர் கொடுக்கிறார். ഏറ്റുപറയുക, രോഗത്തിന്റെ മേൽ ജയം തരുന്നു. யாராவது பல துக்கங்களினாலே நீங்கள் மிகவும் வேதனையோடு கடந்து போகிறீர்களா? ആരെങ്കിലും പല ദുഃഖങ്ങളാൽ വേദനയിൽ കടന്നു പോകുന്നുണ്ടോ? இன்றைக்கு எல்லா துக்கத்துக்கும் ஒரு விடுதலையின் நாள். ഇന്ന് എല്ലാ ദുഃഖങ്ങളും തീരുന്ന ഒരു വിമോചന ദിനം. நீ துக்கத்தோடு வந்தாய், നീ ദുഃഖത്തോടെ വന്നു. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை சந்தோஷத்தோடு திருப்பி அனுப்புகிறார். കർത്താവ് നിന്നെ ഇന്ന് ആനന്ദത്തോടെ അയക്കും. இயேசு என் துக்கத்தை சுமந்தார் என்று அறிக்கையிடுவோம். യേശുവിന്റെ ദുഃഖങ്ങൾ ചുമന്നു എന്ന് ഏറ്റുപറയാം. இயேசு என் துக்கத்தை சுமந்தார். യേശുവിന്റെ ദുഃഖങ്ങൾ இயேசு ചുമന്നു. என் சாபத்தை சுமந்தார். അവൻ ശാപങ്ങൾ ചുമന്നു. இயேசு மரண பயத்தை நீக்கி விட்டார். അവൻ മരണഭീതിയെ മാറ്റി. இயேசு இரண்டாம் மரணத்தை அவர் சிலுவையிலே சுமந்தார். കാൽവരി ക്രൂശിൽ രണ്ടാം മരണം ചുമന്നു. அவர் அதை ஜெயித்து விட்டார். അവനത് ജയിച്ചു. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அவர் ஜெயித்தார். മരണത്തിന്റെ അധികാരിയായ പിശാചിനെ ജയിച്ചു. இயேசுவின் ஜெயம் எனக்குரியது. യേശുവിന്റെ ജയം എന്റെ സ്വന്തം. ஷபாலரபகத்துராய், ஷிடோலரபகத்துராய், ஷிடாயிலபோ, ஷடாயிலபோ, ஷிடாலரபகத்துடி, ஷிடாயிலபோ, இதா ஷபாலரியா.